पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 13வது அத்தியாயம் க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ய விபாக யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் நேற்று கிளாஸில் என்ன பார்த்து முடிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ஷேத்திரத்தோட தர்மங்கள் முடிச்சாச்சு. ரெண்டே விஷயம்தான், க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜன். இந்த ரெண்டுத்தை பற்றி தான் நம்ம பார்த்திங்கன்னா ஞான யோகம் இந்த ரெண்டுத்தை தான் டீல் பண்ணுறது. அந்த க்ஷேத்திரத்தை பார்த்தீங்கன்னா 2 ஸ்லோகங்களில் மொத்தம் 31 விஷயங்களா 24 தத்துவங்கள், அப்புறம் இச்சா துவேஷம் சுகம் துக்கம் சங்காத்தம் சேத்தனா திருப்தி அப்படின்னு மொத்தம் 7 ஐட்டங்களா 24 + 7 பார்த்தீங்கன்னா 31 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லி முடிச்சாச்சு. சொல்லி முடிச்சதுக்கு பிறகு ஆச்சாரியர் என்ன பண்றார், க்ஷேத்திரஜனை பற்றி பேச ஆரம்பிக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா க்ஷேத்திரஜனை பேசாம அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா க்ஷேத்திரஜனை தெரிஞ்சுக்கிறதுக்கான குவாலிட்டிஸ் என்ன வேணுமோ அதை சொல்ல ஆரம்பிக்கிறார். 7வது அத்தியாயம் 7, 8, 9, 10, 11 வரைக்கும் இருக்கக்கூடிய 4 ஸ்லோகங்கள்ல மொத்தம் 20 குவாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா சொல்ல போறார். அதுக்கப்புறம் 12வது ஸ்லோகத்துல இருந்தான் இந்த க்ஷேத்திரஜனை பத்தி ஆச்சாரியார் பேச ஆரம்பிக்க போறார். இதுல பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மசூத்திரத்துல ஒரு முக்கியமான சூத்திரம் இருக்கு, அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு முதல் சூத்திரம் பிரம்மசூத்திரத்துல. இந்த அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு வரும்போது அத அப்படின்றதுக்கு அர்த்தம் பிறகு அப்படின்னு அர்த்தம். பிறகு பிரம்மத்தை அறிந்து கொள்ள ஆவல் கொள்ள வேண்டும், இச்சை கொள்ள வேண்டும். பிரம்ம ஜிக்ஞாசா கர்த்தவ்யா. பிறகு பிரம்மத்தை அறிய இச்சை கொள்ள வேண்டும் அப்படின்னு அர்த்தம். பிறகு அப்படின்னா எதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிரம்மத்தை அறியறதுல இச்சை கொள்ள வேண்டும் அப்படின்னு கேள்வி வரும்போது அங்க நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா யாகம் பண்ணதுக்கு பிறகா, இல்ல வேத அத்தியனம் படிச்சதுக்கு பிறகா, இல்ல தான தர்மங்கள்லாம் பண்ணதுக்கு பிறகா, எது பண்ணினதுக்கு பிறகு இந்த பிரம்மத்தை அறியறதுக்கு இச்சை கொள்ள வேண்டும் அப்படின்னு கேள்வி வருது. கேள்வி வரும்போது அங்கு நிர்ணயம் பண்ணப்படுது என்னன்னு கேட்டீங்கன்னா, சாதன சதுஷ்டய அனந்தரம். சாதன சதுஷ்டயத்தை அடைந்த பிறகு பிரம்மத்தை அறிய இச்சை கொள்ள வேண்டும். இதான் பார்த்தீங்கன்னா அந்த முதல் சூத்திரத்தோட தாற்பயம்.
அப்போ பிரம்மத்தை அறியறதுக்கு ஒரு ஒரு குவாலிட்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. அந்த திரஷ்டாவை வந்து பார்த்தீங்கன்னா அனுபூதி பண்றதுக்கு ஒரு குவாலிட்டி தேவைப்படுது. அப்ப அந்த தகுதி இல்லாம நம்ம பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும்னா, சப்தம் அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம். உலகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்த அர்த்தம் தெரிஞ்சவங்க நிறைய கோடி கோடியா இருக்காங்க. சப்தம் அர்த்தம் தெரியறது வேற, அந்த தத்துவத்தையே அந்த ஆத்மாவை பிரம்மத்தை அறிதல் என்பது வேற. பிரம்மத்தை பத்தின சப்தம், பிரம்மத்தை பத்தின அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு எந்த குவாலிட்டிஸும் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லை. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே எதுக்கு அப்படின்னும் போது ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா 7வது ஸ்லோகத்துக்கு அவதாரிக்கா ஒண்ணு சொல்றாரு. அதுனா தூ, அதுனானா இப்பொழுது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதுனானா இப்பொழுது தத்து ஞான சாதன கணம், இந்த ஞானத்தை அடையறதுக்கு நான் அப்படின்ற திரஷ்டாவை க்ஷேத்திரஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய பரமாத்மா இந்த தேகத்துல இருக்கார், அவரை நான் தரிசனம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சாதன கூட்டம் தேவைப்படுது. 1-2 சாதனம் இல்லை, ஒரு 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 ஃபுல்லா ஒரு பேக்கேஜ் இருக்கு. அதுதான் ஆச்சரிய சொல்றாரு சாதன கணம். அது எத்தனை? அமானித்துவாதி லட்சணம், அமானித்துவம் அதம்பித்துவம் அப்படின்னு மொத்தம் 20 குவாலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல போறோம் சாதனங்கள். என்ன சாதனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பேர் அப்படின்னா சககாரி சாதனங்கள் அப்படின்னு பின்னாடி சொல்ல போறார், சங்கர பாஷ்யத்தில் சொல்ல போறார். இந்த சாதனங்கள் வந்து பாத்தீங்கன்னா கூட்டமா இருக்கு. யஸ்மின் சதி தது விஜ்ஞேய விஜ்ஞானே யோக்யா அதிகிருதோ பவதி. யஸ்மின் சதி அப்படின்னா எது இருந்தால், எது இருந்தால் அந்த ஞேய பிரம்மம்னு சொல்லக்கூடிய அந்த பரமாத்மாக்கு பேரு அறிய வேண்டிய அந்த பிரம்ம தத்துவம், அறிய வேண்டியதா இருக்கிற பரமாத்மா உள்ள க்ஷேத்திரஜனா இருக்கார். அந்த அறிய வேண்டிய அந்த ஞேய பிரம்மம்னு பேர், அதுக்கு பேரு. அந்த அறிய வேண்டிய பிரம்மத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜ்ஞானே, அதை வந்து அனுபூதி பண்றதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவையில்லை. தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம எல்லாம் இருக்கோம், எல்லாத்துக்கும் எல்லா குவாலிட்டிஸும் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா குவாலிட்டிஸும் இருக்காது. அப்படியே குவாலிட்டிஸ் இருந்தாலும் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்குலாம் எவ்வளவு இருக்கும், எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்டர் மார்க்ல இருக்கும். சில குவாலிட்டிஸ் நல்லா இம்ப்ரூவா இருக்கும், சில குவாலிட்டிஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அது மாதிரிதான் இப்ப நம்ம எல்லாம் இருக்கோம். ஆனாலும் பாடம் கேட்கிறோமா, பாடம் கேட்கிறோம், புரியுதா, புரியுது. ஆனா அந்த புரிதல்ல கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்குன்னா, இந்த சாதனைகளை பேஸ் பண்ணி புரிதல்லயே வந்து பாத்தீங்கன்னா தாரதமியம், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தாரதமியம் இருக்கு. அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சாதனங்கள் எல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. இந்த சாதனங்கள் இருந்தா தான் அந்த ஞேய பிரம்மத்தை அனுபூதி செய்ய முடியும். அந்த அனுபூதி பண்றதுக்கான யோக்கியமானது உண்டாகும். யோக்கியக அதிகிருத்தகன்னு பேர். யோக்கியத்தை உடைய தன்மைக்கு பேர் அதிகாரத்தன்மை பேர். இதுக்கு ரைட்ஸ் எனக்கு கிடைக்கும், தகுதியானது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பவதி உண்டாகிறது. அப்ப இந்த சாதனங்கள் இருந்தாதான் ஆத்ம அனுபூதிய பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, யத்பரக சந்நியாசி, எதை மேலாக லட்சியமாக கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்க இருக்கோம். இப்ப மெதுவா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சிரவணம் முடிஞ்சு மனனமும் நிறைய ஆகி இப்ப நான் என்ன கான்சென்ட்ரேட் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இயல்பாவே நிறைய குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனனம் பண்ண 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 பண்ணவே இந்த லைஃப் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கொடுத்துரும். இந்த லைஃப் ஸ்டைல் கொடுக்கவே சில இடத்துல நமக்கு என்ன இருக்கும், ஓஹோ நம்ம இதை இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த இடத்துல நமக்கு கம்மியா இருக்கு, இந்த இடத்துல நமக்கு கம்மியா இருக்கு, இதை சரி பண்ணணும் அப்படின்னு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனசுக்குள்ளார ஒரு பிளான் பண்றேன். பிளான் பண்ணி இதெல்லாம் இந்த இந்த சமயத்துல இதெல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிட்டு போகணும். சிலது வந்து பாத்தீங்கன்னா நான் டீச்சிங்ல இருக்கிறதுனால சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னால ஃபுல்லா இது பண்ண முடியறது இல்லை. அப்ப நான் என்ன பண்றேன், சில குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா இந்த டீச்சிங்ஸையும் விட்டுட்டு நிதித்தியாசனத்துக்கு போகும்போது தான், ஆத்மானுபூதிக்கு அப்படின்னு ஆத்ம தியானத்துக்கு போகும்போது தான் நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அப்போ மேலோட்டமா இருக்கிறது எல்லாத்தையும் பண்ணிட்டு இதை லட்சியமா வச்சுக்கிட்டு ஒரு ஞான நிஷ்டனா ஆகணும்னு ஒரு சன்னியாசி வந்து டிராவல் பண்றான்னு வச்சுங்க. ஞான நிஷ்டன் அர்த்தம் ஆத்ம தியானம் பண்ண போறான். 6வது அத்தியாயத்துல சொன்ன மாதிரி, 18வது அத்தியாயத்துல 49க்கு மேல இருக்கிற ஸ்லோகங்கள்ல சொன்ன மாதிரி, ஒருத்தன் சிரவண மனனம் முடிஞ்சு ஞான நிஷ்டனா ஒருத்தன் ஆகணும்னு ஆசைப்பட்டானா, ஆத்ம அனுபூதி பண்ணணும்னு ஆசைப்பட்டானா, அவன் எதை மேலாக கொண்டு எந்த சாதனங்களை வந்து கரெக்ஷன் பண்றானோ. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிருகதாரண்யக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா
ஒரு முக்கியமான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா முடியுது. பிரக்ஞாம் குர்வீத பிராமணாக ஒரு முக்கியமான மந்திரம். பிரக்ஞாம் குர்வீத பிராமணாக. பிரக்ஞாம்ன்றதுக்கு அர்த்தம் அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரணத்திலேயே நிக்கிறதுன்னு அர்த்தம். இந்த அகமகம் ஸ்புரணத்திலேயே நிக்கிறதுக்கு என்னெல்லாம் தப்பா இருக்கு அப்படின்னும் போது அந்யாம் வாச்சாம் விமுஞ்சத, எல்லா இதையும் வந்து பாத்தீங்கன்னா வாக்கையும் விட்டொழிப்பாயாக. நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நான்சென்ஸ். அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரக்ஞாம் குருவித, எல்லா சப்தங்களையும் விட்டுட்டு வாக் மௌனம், அதுக்கப்புறம் மனோ மௌனம், இந்த ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து தாத்திரா அகமகமகம்ன்ற ஸ்புரணத்திலேயே நிக்கிறது நிதித்தியாசனம்னு பேர். அங்க வந்து பாத்தீங்கன்னா கேள்வி வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரக்ஞையை எப்படி பண்றது? பிரக்ஞான்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்புரணம். ஸ்புரணத்தெல்லாம் பண்ண முடியாது, அது சதா இருந்துகிட்டே இருக்கு, ஸ்புரிச்சுக்கிட்டே இருக்காது. அதை நீங்களோ நானும் பண்ணாம இருக்கிறேன் அப்படிலாம் சாய்ஸ்லாம் இல்லை. பேஸா இருக்கக்கூடியது தான் அந்த ஸ்புரணம்ன்றது. பேஸ், எல்லாத்துக்கும் பேஸா இருக்கிறது. அது ஸ்புரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் நீங்களோ நானும் விவகாரங்கள், இந்த மொத்த விலக விவகாரங்களும் பண்ண முடியுது. அப்ப இந்த ஆத்மத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்புரிக்க பண்றதுன்னா எப்படி சுவாமி, அந்த ஸ்புரணத்துல நிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, அங்க பூர்வபக்ஷி கேள்வி கேட்கும்போது ஆச்சாரியா சொல்ற, ஒண்ணும் பண்ண வேணாம், என்னன்னா சாதன சதுஷ்டயங்களை வந்து பாத்தீங்கன்னா விருத்தி பண்ணிக்கிட்டு இரு. அந்த சாதன சதுஷ்டயங்களை விருத்தி பண்ணணும்னா என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அங்க சொல்றார் ஆச்சாரியார், சாதன சதுஷ்டயத்தை விருத்தி பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஓம் இத்தியவம் தியாயத ஆத்மானம். ஓம் என்று இந்த ஆத்மாவை தியானம் பண்ணிக்கிட்டு பேசாம இருந்துகிட்டு இருக்கிறது. இதை வந்து நிதித்தியாசனத்துல இருக்கிற சன்னியாசி பண்ண 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 என்ன ஆகும்? நித்தியம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும், இப்ப நான் பாடம் படிச்சு கொடுக்கறதையே வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான வேலையா வச்சிருக்கேன். இதே வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடத்தெல்லாம் எடுத்து ஓரமா வச்சுட்டு வெறுமனே ஓங்காரத்தை மட்டும், ஆத்மா ஓங்காரம் தான் அப்படின்னு நிதித்தியாசனத்துல ஆத்ம தியானத்துல ஈடுபடுறேன்னு வச்சுங்க. அப்ப என்ன ஆகும்? இந்த சாதன சதுஷ்டயம்னு சொல்லக்கூடிய சமம் தமம் உபரதி திதிக்ஷா சிரத்தா சமாதானம் முக்கியமானது. அது விவேக வைராகியம் வந்துருது. ஆனா சமம்ல இருந்து சமாதானம் வரைக்கும் இருக்க சமாதி சக்க சம்பத்தி இந்த ஓங்கார தியானத்தினால ஃபுல்ஃபில் ஆகும். அப்படி ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த அனுபூதியானது, இந்த தான்ல நிக்கிற அந்த ஸ்புரணத்துல நிக்கிறதானது ஒருத்தருக்கு சித்திக்கும். அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரத்தை படிச்சதுக்கு பிறகு கூட என்ன பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னா, சாதன சதுஷ்டயங்களை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா அனுபூதிக்கான சாதனம், வேற எதுவும் இல்லை. அப்ப இந்த சாதன சதுஷ்டயங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, சககாரி சாதனங்கள் அப்படின்னு பேர். இப்போ வந்து ஒரு வார்ஷிப் போகுதுன்னு வச்சுங்களேன், நம்ம இந்தியாவில் இருக்கு, அமெரிக்காவில் இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. பெரிய மெயின்டெனன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு வார்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபிளைட் எல்லாம் லேண்ட் ஆகுற மாதிரி ஒரு பெரிய வார்ஷிப் இருக்கு, INS விக்ராந்த்னு வச்சுங்களேன். அது தனியா போக முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு பெரிய பரிவாரத்தோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப்பல் போகுது அப்படின்னா சுத்தி ஒரு 8-10 கப்பல் வந்து பாத்தீங்கன்னா அது கூட எப்பவுமே டிராவல் பண்ணிட்டு இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பாம்பர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம US வந்து யூஸ் பண்ணுச்சு. அந்த பாம்பர் வந்து தனியா போகுமானா தனியா போகாது. அது கூட என்ன இருக்கணும்னா, ஒரு இந்த பக்கம் ஒரு 2 ஃபிளைட், இந்த பக்கம் ஒரு 2 ஃபிளைட் என்ன பண்ணுவோம், கூட போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாதன சதுஷ்டயம் அப்படின்றது வந்து வெறும் தனிப்பட்ட ஒரு அனுஷ்டானம் பண்றது இல்லை. அதை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா சககாரி சாதனங்கள். சககாரி அப்படின்னா கூட ஹெல்ப் பண்றதுக்காக நிறைய சாதனங்கள் தேவைப்படுகிறது. அப்போ சககாரி சாதனம், அப்புறம் முக்கிய சாதனம் சாதன சதுஷ்டயம், அதுக்கப்புறம் அந்த சாதன சதுஷ்டயம் ஃபுல்ஃபில் ஆகும் போது உங்களுக்கு ஆத்மானுபூத்தியானது உண்டாகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ். அப்போ ஒரு சன்னியாசி என்ன பண்ணுவான் அப்படின்னா, நிஷ்டையை சம்பாதிக்க வேண்டிய சன்னியாசி என்ன பண்ணுவானா, எதை மேலாக லட்சியமா கொண்டு அவன் ஞான நிஷ்டன் என்று சொல்லப்படுகின்றானோ, எதை அனுஷ்டானம் பண்றதுனால அது எது அப்படின்னா தம் அமானித்வாதி கணம். அது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அமானித்துவம் முதலிய 20 சாதன கூட்டங்கள். இதை வந்து பாத்தீங்கன்னா ஞான சாதனத்துவாத், இவைகள் ஞானத்திற்கு சாதனமாக இருக்கின்ற காரணத்தால் இவைகள் தான் ஞானத்துக்கு சாதனம். அதனால இவைகளுக்கு பேரே வந்து பாத்தீங்கன்னா ஞான சப்த வாச்சியம் விததாதி பகவான். பகவான் என்ன பண்றாருன்னா, இவைகளை எல்லாத்தையும் ஞானம் என்றே சொல்கின்றார்.
ஞானத்துக்கு சாதனமா இருக்கிறதையும் ஞானம் என்றே சொல்கிறார். அப்ப 20 ஞானங்களை இப்ப நம்ம சொல்ல போறோம். ஞானம்னு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ஞான சாதனங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். இதுல பாத்தீங்கன்னா விவேக சூடாமணியில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு. விவேக சூடாமணியில 18 பக்கத்துல போட்டு சொல்றாரு, சாதனான் யத்திர சத்வாரி கதிதானி மனிஷிபிஹி ஏசு சத்வேவ சந்நிஷ்டா யதபாவே ந சித்தியதி. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. பெரியவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மனிஷிபிகினா ரிஷிமார்கள் பாத்தீங்கன்னா சாதனங்கள் 4 என்று சொல்கிறார்கள். விவேகம், வைராக்கியம், சமாதி சட்க சம்பத்திகி, முமுக்ஷுத்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 சாதனங்களை பெரியவர்கள் சொல்கிறார்கள். அது முக்கியமா சொல்றாரு, ஏசு சத்வேவ சந்நிஷ்டா. எவைகள் இருந்தால், எந்த இவைகள் இந்த 4 சாதனங்கள் இருந்தால் உங்களுக்கு சந்நிஷ்டா தானில் எஸ்டாப்ளிஷ் ஆகிறது சித்திக்குமோ. எவைகள் இல்லை என்றால் எத அபாவே ந சித்தியதி. எவைகள் இல்லை என்றால் இந்த ஞானம் வெறும் பேச்சு மாட்டுமா முடிஞ்சிருமோ. தான்ல நிக்காம ஊர்ல பேசிக்கிட்டே அவ்வளவுதான், ஜீவனம் போயிடும், அனுபூதி கிடைக்காது. அனுபூதி கிடைக்கலாதுன்னா மோட்சம் கிடைக்காது. அப்ப பாத்தீங்கன்னா எவைகள் இருந்தால் நிஷ்டை சித்திக்குமோ, அனுபூதி உண்டாகுமோ. எவைகள் இல்லை என்றால் நிஷ்டை சித்திக்காதோ, அனுபூதி உண்டாகாதோ, அந்த சாதனங்கள் 4 என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். பிரம்மசூத்திரத்துல பாத்தீங்க அப்படின்னா இதை பத்தி பேசும்போது முக்கியமானது வைக்கிறது, சாதனங்களை பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், பிரிக்கணும். சாக்ஷாத் சாதனம் அப்படின்னு, நேரடி சாதனம் அப்படின்னு ஒரு சாதனத்தை சொல்றோம். நேரடி சாதனம் எப்படின்னா சாக்ஷாத் சாதனம் எது அப்படின்னா, இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோமே இந்த முதல் 2 ஸ்லோகத்துல பார்த்தோமே, ஆத்ம அனாத்ம விவேகத்தை பத்தி நம்ம படிச்சோம் பாத்தீங்களா. இதுதான் பாத்தீங்கன்னா சாக்ஷாத் சாதனம். அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி அப்படின்னு மகா வாக்கிய விசாரம் தான், வேதாந்த விசாரம் தான் மோட்சத்துக்கு பாத்தீங்கன்னா நேரடி சாதனம். சரி, அதுக்கு நேரடி சாதனம் இருக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னா அந்தரங்க சாதனம்னு ஒண்ணு இருக்கு, பகிரங்க சாதனம்னு ஒண்ணு இருக்கு. அந்தரங்க சாதனம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாசனைகள் எல்லாமே அந்தரங்க சாதனங்கள். அந்தரங்கம்னா ரொம்ப க்ளோசஸ்ட் சாதனமா இருக்கிறது இந்த ஆத்ம ஞானத்துக்கு. ஏன் அப்படின்னா, உபாசனைகள் இல்லை அப்படின்னா சமதமாதிகள் ஒருத்தருக்கு சித்திக்காது. அப்ப சமாதமாதிகள் சித்திக்கிறதுக்காகத்தான் உபாசனைகளை சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் அந்தரங்க சாதனம். இந்த கண்ண மூடி உட்கார்ந்து நீங்க உபாசனை பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு பகிரங்க சாதனம் அப்படின்னு எக்ஸ்டர்னல் சாதனம் ஒண்ணு தேவைப்படும். இன்டர்னல், எக்ஸ்டர்னல். எக்ஸ்டர்னல் சாதனம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மயோகம். கர்மயோகத்துக்கு பேரு பகிரங்க சாதனம் அப்படின்னு பேரு. பகிரங்கம் கர்மயோகம், அந்தரங்கம் உபாசனா, அதுக்கப்புறம் நேரடியா சாட்சாத் சாதனம் வேதாந்த விசாரம். ஆயிடுச்சா? இந்த வேதாந்த விசாரத்திலையும் பாத்தீங்கன்னா அந்தரங்கம் பகிரங்கம்னு வேதாந்தத்திலையும் சிரவணம் பண்ணும் போது, சிரவணம் பிரதானமா வச்சிருக்கோம். இப்ப எல்லாம் நிறைய பேர் சிரவணம் பண்ணிட்டு இருக்கீங்க. மனனம் பண்ணும் போது என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, மனனம் பண்றவங்களுக்கு சிரவணம் பகிரங்கம் ஆயிடும். மனனம் பாத்தீங்கன்னா அந்தரங்கம் ஆயிடும், சிரவணம் பாத்தீங்கன்னா பகிரங்கம் ஆயிடும். இதே ஒருத்தர் நிதித்தியாசனத்துக்கு போறாருன்னா இந்த நிதித்தியாசனம் அந்தரங்கம் ஆயிடும், மனனம் பாத்தீங்கன்னா பகிரங்கம் ஆயிடும். அப்ப அனுபூதிக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோசஸ்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நிதித்தியாசனம் சொல்லக்கூடிய ஆத்ம தியானம். அப்படி வச்சுக்கணும். அப்ப அனுபூதி, ஆத்மானுபூதி, ஆத்மானுபூதிக்கு பாத்தீங்கன்னா க்ளோசஸ்ட் எதுனா நிதித்தியாசனம் அப்படின்ற ஆத்ம தியானம். நிதித்தியாசனத்துக்கு கீழே மனனம், மனனத்துக்கு கீழே சிரவணம், சிரவணத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா நம்ம 12வது சாப்டர் வரைக்கும் பார்த்த உபாசனம். உபாசனத்துக்கு அப்புறம் நம்ம 6வது சாப்டர் கீழெல்லாம் பார்த்தது பாத்தீங்கன்னா முதல் 6 சாப்டர்ல பார்த்தது கர்மயோகம். இவ்வளவுதான். அப்ப இதுல இந்த விஷயம் என்ன எங்க வருது அப்படின்னு கேட்டா, இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இப்ப என்ன சொல்ல போறோம். இதுல நீங்க இப்ப சொன்னது எதுவுமே வரலையே சுவாமினா, இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 20 சாதனங்கள் இப்ப இந்த ஞான மார்க்கத்துல இப்ப நான் சொன்னது எல்லாத்துக்கும் தேவைப்படுறது எது அப்படின்னா இந்த 20 குவாலிட்டிஸ். இதுக்கு என்ன பேரு?
சககாரி சாதனங்கள் அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் ஆச்சாரியார் ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். 7வது ஸ்லோகம் வந்துருங்க. அமானித்வமதம்பித்வம் அமானித்வமதம்பித்வம் அஹிம்சாக்ஷாந்திரார்ஜவம் அஹிம்சாக்ஷாந்திரார்ஜவம் ஆச்சார்யோபாசனம் சௌச்சம் ஆச்சார்யோபாசனம் சௌச்சம் ஸ்தைர்யம் ஆத்மவிநிக்ரஹः ஸ்தைர்யமாத்மவிநிக்ரஹः அமானித்வமதம்பித்வம் க்ஷாந்திர் அஹிம்சா க்ஷாந்திரார்ஜவம் ஆச்சார்யோபாசனம் சௌச்சம் ஸ்தைர்யம் ஆத்மவிநிக்ரஹः ஸ்தைர்யமாத்மவிநிக்ரஹः ஆயிடுச்சு. இதுல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் 9 சாதனங்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். என்னென்னலாம்? அமானித்துவம். அமானித்துவம் அப்படின்னா, மானித்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தன்னை பத்தியே சிலாகிச்சுக்கிறதுக்கு பேரு தற்பெருமை நம்ம சொல்றோம். இந்த தற்பெருமை தான் இவ்வளவு இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் அப்படின்னு தன்னை பத்தி ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் சொல்றது இருக்குல்ல, இதுக்கு பேரு மானித்துவம்னு பேரு. அது மாதிரி இல்லாமல் இருத்தலுக்கு பேரு தன்னோட தற்பெருமையை பேசாமல் இருக்கிறதுக்கு பேரு, அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அமானித்துவம்னு பேர். நம்ம ரொம்ப மெச்சிக்கிறோம்ல, ஐயோ நான் எப்படிப்பட்டவன் தெரியுங்களா, நம்ம எப்படிப்பட்டவன் தெரியுங்களா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம்ல, அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மானித்துவம்னு பேர். நான் ஒன்றும் இல்லை, மனசுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே மனசுக்குள்ளார சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஒரு மண்ணங்கட்டி இல்லை, நான் ஒரு புண்ணாக்கு. என்ன பெருசா நம்ம பண்ணிட்டோம், நமக்கு என்ன பெருமை இருக்கு, எல்லாம் பகவான் இருந்து கூட ஹெல்ப் பண்றாரு. நான் 100% இருக்கு அப்படின்னா பகவான் கூட வந்து 100% இருந்துட்டு எனக்கு எல்லாம் பண்ணார். அதனாலதான் எல்லாம் நடக்குது ஒழிய நானா வந்து இங்க ஒன்றும் பண்ணல அப்படின்ட்டு தற்பெருமையை வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு பகவான் தான் எனக்கு பின்னாடி இருக்கார் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதம்பித்துவம் அப்படின்றதுக்கு அர்த்தம் தான் பண்ற காரியங்கள் எல்லாம் தம்பம் பண்றது, தம்பம் அடிக்கிறது அப்படின்னு. யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங்ல இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு காட்டி சொல்லி காட்டுறதுக்கு ஒரு ரைட்ஸ் கொடுத்துருக்கு. டீச்சிங்ல இல்லாதவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் வழிநடத்தலையோ வழிநடத்துற நிலையில இல்லையோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதகனா, கேவல சாதகனா இருக்கான் அப்படின்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கருமங்களை எங்கேயுமே நான் இப்படி பண்ண அதை பண்ண இதை செஞ்சேன் அப்படின்னு எதையுமே தம்பட்டம் அடிக்க கூடாது. நம்ம சொல்லுவோம் தம்பட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கான்ப்பா அப்படின்னு. அந்த தம்பட்டம் அடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா யாரு வழிகாட்டுதல் பண்றாங்களோ அவங்கள தவிர்த்து மற்றவங்க யாரும் பண்ணக்கூடாது சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அகிம்சா. அகிம்சா அப்படின்னா எந்த ஜீவராசிகளையும் கொஞ்சம் கூட ஹர்ட் பண்ணாம இருக்கிறது. காயா வாச்சா மனசா. யோக சூத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 81 விதமான அகிம்சைகளை சொல்லியிருக்கு. அகிம்சைகளை முழுசா ஃபாலோ பண்றது எப்போ, இது எல்லாம் இப்ப நம்ம ஃபாலோ பண்ணலாம், ஆனா வந்து 100% பண்ண முடியாது. நிதித்தியாசனத்துல இருக்கும்போது ஒருத்தன் இதை எல்லாத்தையும் ஃபுல்லா கொண்டு வந்தாகும். அகிம்சைன்றதுக்கு அர்த்தம் எந்த ஜீவராசியும் கொல்லக்கூடாது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா க்ஷாந்தி. நம்ம இதுதான் ரொம்ப மிஸ்ஸிங் நமக்கு, பொறுமையா இருக்கிற. நான் பார்த்திருக்கேன், என்னோட குருநாதரை பார்த்திருக்கேன். 80, 82, 83 வயசுல எப்படி இருந்தாங்க அப்படின்னா பொறுமை. ஆத்மானுபூத்தின்றது வந்து பாத்தீங்கன்னா 2 மினிட்ஸ் நூடுல்ஸ்லாம் இல்லை. ஏன் ஒவ்வொரு காரியத்தையும் சித்தப்படுத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா இருக்கணும். நான் ரொம்ப அவசரம் கொடுக்கேன். நான் ஒரு காலத்துல ரொம்ப ஃபாஸ்ட், நான் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டே இருப்பேன் எல்லா காரியத்திலையும். என்னோட குருநாதர்கிட்ட நான் எப்போ தீட்சை வாங்கினோ, குருநாதர்கிட்ட இருந்து வந்த ஒரே ஒரு குவாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா 1-2 வந்துச்சு. அதுல முக்கியமா வந்தது வந்து பாத்தீங்கன்னா என்னோட குருநாதர்கிட்ட இருந்து பொறுமை. இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவசரப்படாம பொறுமையா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு பழுக்க வைக்க முடியாது. காயை அடிச்சு பழுக்க வச்சிங்க அப்படின்னா அது வெம்பி போயிடும், பழம் கிடைக்கவே கிடைக்காது. அப்போ ஒரு காய் பழமாகிறதுக்கு ஒரு காலம் தேவைப்படுது. ஒரு பூ வந்து பாத்தீங்கன்னா பிஞ்சாயி பிஞ்சு கனியாயி காயாயி காய் கனியாகிறதுக்கு ஒரு காலம் தேவைப்படுது. நம்ம சாதகர்கள்ட்ட எல்லாத்துட்டையும் நான் பார்க்குறேன் என்னன்னா, படிக்கும் போதே உங்களுக்கு வந்து அனுபூதி ஆகணும்னு நான் நினைக்கிறாங்க நிறைய பேர். என்கிட்ட ஃபோன் பண்றவங்க நிறைய பேர் அப்படிதான். ஏன்னா நானும் அப்படிதான் இருந்தேன்.
ஒவ்வொருத்தரும் இந்த ஃபீல்டுக்கு வரவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஞான மார்க்கத்துல வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் இமிடியேட்டா ஆயிடாதா அப்படின்னு ஆகாது. பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா 7வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. அப்போ வந்து யாத்திரை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா இருக்கணும். ரொம்ப பொறுமை. எவ்வளோ பொறுமையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு மனசு வந்து பாத்தீங்கன்னா சாந்தமா இருக்கும். ஜெயிக்கலாம், நிறைய விஷயங்களை ஜெயிக்கலாம். அவசரப்பட்டீங்க அப்படின்னா ஜெயிக்க முடியாது. அதனால இப்பவே உங்களுக்கு சொல்லிடுறேன், இதை ரொம்ப முக்கியமா ஃபாலோ பண்ணுங்க. சாமி எப்போ பகவத்கீதை முடியும், எப்போ முடியுமோ அப்படிதான் முடியும், வேற எதுவும் இல்லை. எப்போவாவது முடியட்டும், இதான் வேலை. மோட்ச மார்க்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்லாம் எதுவும் இல்லை. 3 வருஷ கோர்ஸ், 2 வருஷ கோர்ஸ், 5 வருஷ கோர்ஸ் அப்படிலாம் இல்லை. மோட்சம் அடைகிற வரைக்கும் போயிட்டே தான் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொறுமையா இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆரிச்சவம், இந்த விஷயத்தை ரொம்ப முக்கியமாக கொண்டு வரணும். ஆரிச்சவம்ன்றதுக்கு அர்த்தம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும். நேர்மையா இருக்கிறது. எந்த விஷயத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு, மனசு, இந்த வந்து இந்த சரீரம், இந்த 3ம் திரிதண்டம் அப்படின்னு பேரு. இந்த திரிதண்டம் வந்து பார்த்தீங்கன்னா 3ம் யார் கையில் இருக்கோ அவங்களுக்கு பேர் திரிதண்டி சன்னியாசி அப்படின்னு பேரு. நீங்க திரிதண்டி சன்னியாசியெல்லாம் ஒரு நீளமா ஒரு துணி போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. அந்த துணிக்குள்ளார என்ன இருக்குன்னா ஒரு கவர் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த திரிதண்டி சன்னியாசிகள் அதுக்குள்ளார 3 தண்டத்தை ஒன்னா கட்டி கையில வச்சுக்கிட்டு இருப்பாங்க. எப்பவுமே திரிதண்டி சன்னியாசின்னு பேர். திரிதண்டம்னா என்ன அர்த்தம்னா காயம், வாக்கு, மனசு, இந்த 3ம் திரிதண்டம்னு பேர். இந்த 3ம் என்ன அர்த்தம்னா ஒன்னா என் கையில இருக்கு, நான் மனசுல எதை நினைக்கிறேனோ அதை தான் வாக்குல பேசுவேன், வாக்குல என்ன பேசுறேனோ அதை தான் உடம்பால நான் பண்ணுவேன். இதுல ஒண்ணு கூட வந்து பாத்தீங்கன்னா இப்படி அப்படி இருக்கக்கூடாது, என்னோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொன்னீங்கன்னா திரிதண்டி. சன்னியாசிகள்ல ஏக்கதண்டி சன்னியாசின்னு ஒருத்தாங்க. திரிதண்டி சன்னியாசி வைஷ்ணவர்கள்ல இருப்பாங்க. இதே வந்து ஸ்மார்த்தர்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏக்கதண்டி சன்னியாசின்னு பேரு. அந்த ஏக்கதண்டி சன்னியாசின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நான் நினைக்கிறத தான் பேசுவேன், பேசுறது தான் செய்வேன் அப்படின்னு ஒன்னா ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஏக்கதண்ட சன்னியாசின்னு பேர். ஒரு தண்டத்தை தான் வச்சிருப்பாங்க. இந்த 3ம் ஒண்ணு, இந்த 3ம் ஸ்பிளிட் ஆகாது அப்படின்னு. இதுக்கப்புறம் ஞான சன்னியாசிகள் அப்படின்னு பேரு. எங்களுக்கு பேர் பரமஹம்ச சன்னியாசிகள்னு பேரு. இந்த பரமஹம்ச சன்னியாசிகளுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈவினிங்லயே காலையில வந்து பாத்தீங்கன்னா தண்ட தாரணம் பண்ணிப்போம். ஈவினிங்லயோ இல்ல 3 நாள் கழிச்சோ என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்டத்தை திரும்பவும் ஜலத்துல வந்து பாத்தீங்கன்னா விசர்ஜனம் பண்ணிடுவோம். ஜலத்திலேயே அந்த தண்டத்தை போட்டுருவோம். சில பேர் ஒரு நாள்லயே போட்டுருவோம், சில பேர் வந்து பாத்தீங்கன்னா 3 நாள் கழிச்சு போடுவோம். அந்த தண்டத்தை போட்டுட்டு அப்ப என்ன பண்றோம், இப்ப எங்களுக்குலாம் தண்டமே இல்லை. அப்ப என்ன தண்டம் சுவாமினா, ஞானமேவ தண்டம், ஞான தண்டம் அப்படின்னு பேர் இப்ப எங்கள்கிட்ட இருக்கிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்டம்ன்றது எதை குறிக்குது அப்படின்னா இந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டை குறிக்கிறது. இந்த 3த்துலயும் ரொம்ப நேர்மையா இருக்கணும். உள்ள ஒண்ணு நினைச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசி அதுக்கப்புறம் வெளியில ஒரு காரியத்தை பண்றதுன்றது கூடவே கூடாது. என்ன நினைக்கிறோமோ அதுதான் பேசணும், பேசுறது தான் செயல்ல காட்டணும். இதுக்கு பேர் நேர்மைன்னு பேர், ஆர்ஜவம் அப்படின்னு இந்த இடத்த சொல்றோம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன வருது, ஆச்சாரிய உபாசனம், ஆச்சாரியோபாசனம். இப்ப வந்து மாடர்ன் ஜெகத் ஆயிடுச்சு. இப்ப ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஓகே தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஹெல்ப் பண்ணுமோ அவ்வளவுதான் ஹெல்ப் பண்ணும். நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, குருநாதர் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா குட்டுப்படாம, குருநாதர் பக்கத்துல இருந்து அவர் கையால குட்டுப்படாம வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரசாதம் கிடைக்காதுங்க. அனுகிரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கணும் அப்படின்னா குருநாதர்கிட்ட வரணும். ஆச்சாரியரை வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்கணும். ஆச்சாரியரை உபாசிக்கிறதுனானது காலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட காரியங்கள்லயே நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. காலையில கேட்டை திறக்கிறதுல இருந்து ஆரம்பிக்கும். சாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா படுக்கையை மடிச்சு வைக்கிறதுல இருந்து ஒவ்வொரு காரியமும், கௌப்பீனம் துவைச்சு வைக்கிறதுல இருந்து, கௌப்பீனம் துவைக்கிறது முக்கியமான சேவை. இன்னர் வேற துவைக்கிறது, கௌப்பீனம் சன்னியாசிகள் கட்டுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கௌப்பீனத்தை துடைக்கிறதுல இருந்து ராத்திரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா படுக்கையை எடுத்து வச்சு அவரை வந்து பார்த்தீங்கன்னா தூங்க பண்ற வரைக்கும், ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்து ஒய்ஃப் எல்லாம் எப்படி பண்ணிட்டு இருந்தாங்களோ அது மாதிரி சேவையில வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து 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 ஒவ்வொன்றையா பார்க்கணும். இந்த பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அட்டென்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் வந்து சுவாமி மேலேயே இருக்கும் உங்களுக்கு. நான் இப்போ எனக்கு தெரியாது, முந்தின ஜென்மத்தில் ஏதோ நான் வந்து ஏதோ கனெக்ஷனுக்குள்ள இருக்கு, இந்த ஜென்மத்தில் நான் அதான் பண்ணேன். எனக்கு இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடியே
என்ன வேலை தெரியுங்களா? படிக்கிறதுக்கு முன்னாடி சுவாமிகிட்ட சேவையில் இருங்க, பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. ஒரு ஓரமாக நின்றுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கதை ஓரத்தில் நின்றுட்டு பார்த்துக்கிட்டே ஸ்ரத்தா பக்தியோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரியம், அந்த பிரியத்தோட இருந்து கடனேன்னு அப்படின்னு இல்லை, பிரியத்தோட இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்ன சொல்லுவாரு, அவருக்கு ஏதாவது தேவைப்படும் அணுக்க தொண்டன் அப்படின்னு பேர். ஒரு அணுக்க தொண்டனா சேவகனா இருந்துகிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. கண் அசைஞ்சா அதுக்கு என்னன்னு தெரியும். ஒரு கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட நடந்தா என்ன, நின்னா என்ன, கண் அசைஞ்சா என்ன, எல்லாம் நமக்கு வந்து அத்துப்படி ஆயிடும். சரி, இந்த அளவுக்கு அத்திப்படி ஆகுதுன்னா அவர் மனசுல நினைக்கிற இந்த வேதாந்த விஷயங்கள்லாம் என்ன ஆயிடும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா நடக்கும். அப்ப அந்தேவாசி அப்படின்னு பேரு. பக்கத்திலேயே இருந்துகிட்டு, சுவாமி பக்கத்திலேயே இருந்துட்டு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிவிரதா மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட சேவையில ஈடுபடும் பொழுது இந்த குரு சேவைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மரியாதை அதிகம். இந்த உலகத்துல என்ன வேணாலும் இப்ப நீங்க குரு சேவையினால அடைய முடியாது இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. மோட்சத்தையும் குரு சேவையினால மட்டும்தான் அடைய முடியும். ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கும். நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 70-80 வயசு ஆனா கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி சேவையிலேயே இருக்கும். ஃபேமிலி சேவையில இருந்து என்ன கிடைக்கும் தெரியுங்களா உங்களுக்கு? மோகம் மட்டும்தான் கிடைக்கும், துக்கம் மட்டும்தான் கிடைக்கும். நீங்க நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அப்ப நிவர்த்தியில வரல, நிவர்த்தி மார்க்கத்துல வந்ததுக்கு பிறகுதான் இது நடக்கும். உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒவ்வொருத்தரோட குரு சேவையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுலாக்கியமா சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்தியகாமன் வந்தான், சத்தியகாமன்ட்ட 400 பசுமாடை கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா போ சின்ன பையன் போய் மாடு வச்சுட்டு வா, 1000 மாடு ஆகிற வரைக்கும் ஊருக்குள்ளார வரக்கூடாது என்கிட்ட அப்படின்ட்டு. 400 மாடு 1000 மாடு ஒரு சின்ன பையன் பார்த்துக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. சரி அப்படின்னு போயிட்டு அவன் காட்டுக்கு போய் 1000 மாடு ஆகி வரத்துக்குள்ளார அங்க இருக்க நேச்சுரல் சோர்ஸ் எல்லாம், இயற்கை சக்திகள் இருக்குல்ல, அதெல்லாம் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இவனோட ஸ்ரத்த பக்தியை பார்த்து. ஒரு உபகோஷலன் அப்படின்னு ஒருத்தன் தான், சின்ன பையன் ஆகணும். குருநாதர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிட்டார், நீ அக்னியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 அக்னி இருக்கும், 5 அக்னி இருக்கும். அந்த 5 அக்னியையும் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கணும். ஒரு லேம்பை வந்து அணையா விளக்க ஒன்றை மெயின்டைன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். இவன் என்ன பண்ணுறான், உபகோஷலன் வந்து பார்த்தீங்கன்னா 12 வருஷம் அதை சேவனம் பண்ணிட்டு இருக்கான். அதை வந்து அணையாமல் பார்த்துக்கிட்டு இருக்கான் சுவாமி. இயற்கை சக்திகள் அக்னியை வந்து பார்த்தீங்கன்னா உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிருது அவனை பார்த்து. இது மாதிரி நிறைய. இன்னொரு சிஷ்யன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி லேண்டில் போய் தண்ணி பாயுதான்னு பார்த்துட்டு வர சொன்னார். இவன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, பையன் வரவே இல்லை. காலையில போய் பார்த்தா வரப்பு வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சி போச்சு. அந்த வரப்பை வந்து இது பண்றதுக்கு மூடுறதுக்கு இவனே படுத்துக்கிட்டான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இந்த குரு சேவையினால அடைஞ்சது நிறைய இருக்கு. அதனால ஆச்சாரிய உபாசனம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும் உங்களுக்கு நிறைய. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகணும், பார்க்கணும். ஆச்சாரிய உபாசனம். அதுக்கப்புறம் முக்கியமானது சௌச்சம் வராரு. உள்ள இருக்கிற சுத்தி, வெளியில இருக்கிற சுத்தி. சௌச்சம் அப்படின்னா சுத்திகரணம் பண்றது, சுத்தமா இருக்கிறது. வெளியில வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்கணும். நான் தான் சொல்லுவேன், யார் பார்த்தாலும் ஒழுங்கா வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா இல்லாதவன் உள்ள எப்படி சுத்தம் நடக்கும்? வெளி சுத்தத்தை வச்சுதான் அகசுத்தம் சித்திக்கும். அதனால வெளியிலயும் சுத்தமா இருக்கணும். உள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய அழுக்கு இருக்குல்ல, காமக்ரோதாதி லோபங்கள் எல்லாம் இருக்கு. இந்த அழுக்குகளையும் வந்து பாத்தீங்கன்னா நீக்கிறதுக்கு என்ன உபாயம் இருக்கோ அதையும் ஃபாலோ பண்ணணும். சுத்தம். அப்புறம் ஸ்தைரியம் அப்படின்னா இந்த ஆத்தியாத்மிக ஞானத்துல போறோம்ல, நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சுவாத்தியாயத்தை நான் விடவே மாட்டேன். எந்த விஷயத்த வேணாலும் தியாகம் பண்ணுவேன். நம்மளாம் பலகீனம். ஏன் 6 to 8 ஏன் கிளாஸ் வச்சிருக்கேன் தெரியுங்களா? எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாத நேரம் இது. ஒரு மனுஷன் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு போகிறான் அப்படின்னா 8 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சதுன்னா அப்புறம் 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக கிளம்பி போக முடியும். 6:30 மணிக்கு என்ன வேலை இருக்குது உங்களுக்கு? மற்றவங்களை பார்த்துக்க சொல்ல முடியும். உலகத்துக்காக எல்லாத்தையும் கொடுக்குறோம். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தியாத்மிகத்துல தொடர்ந்து நிற்கிற ஒரு தன்மையை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, ஏதாவது ஒரு அனுஷ்டானத்தை கண்டினியூஸா ஃபாலோ பண்றது, தொடர்ந்து நிற்றல், அசையாம எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு பேரு ஸ்திரத்தன்மைக்கு பேரு ஸ்தைரியம்னு பேர். ஸ்திரத்தன்மை, திடமா நிக்கிறதுக்கு பேரு ஸ்தைரியம். அது அப்புறம் ஆத்ம வினிகிரக. இது மாதிரி நிற்கும் போது என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்ம வினிகிரகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமானது. இந்த தேகத்தையும் இந்திரியங்களையும் மனசையும் தன்னுடைய வசப்படுத்துதல், நிகிரகம் பண்றது.
இந்த உடம்பு கெட்டுச்சுன்னா கொடுக்காம இருக்கிறது, மனசு கெட்டுச்சுன்னா கொடுக்காம இருக்கு, இந்திரியங்கள் கேட்கறத கொடுக்காம இருக்கிறது, ஃபீடிங் பண்ணாம இருக்கிறது. இந்த ஃபீடிங் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த மனசும் இந்த உடம்பும் இந்த இந்திரியங்களும் குவைட் ஆகும். இந்த குவைட் ஆச்சுன்னா தான் உள்ள இருக்கிற அந்த திரஷ்டாவை நம்ம வந்து பார்க்க முடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சஞ்சலிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இதுக்கு ஃபீடிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, அப்போ உள்ள இருக்கிறவனை வந்து நம்மளால பார்க்கவே முடியாது. அப்போ ஆத்ம வினிகிரகம்ன்றதுக்கு அர்த்தம் இந்திரியம் மனம் இந்த ரெண்டுத்தையும் கூட தேகம்னு வச்சுங்க, தேகம் இந்த மூணுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துதல், நிரோதம் செய்தல் சொல்லியாச்சு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 9 குவாலிட்டிஸ் பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. அமானித்துவம் பாஷ்யக்கார் சொல்றாரு. அமானித்துவம் அப்படின்னா மானினோ பாவோ, மானினோ பாவோ மானித்துவம். மானினோ பாவம் அப்படின்னா நான் இப்படி ஆக்கும், நான் இப்படி ஆக்கும், நான் இப்படி ஆக்கும், நம்மளை பத்தி நம்மளே ஒரு தற்பெருமை நமக்குள்ளார இருக்கும். நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுங்களா, எப்படிப்பட்டவன் தெரியுங்களா நான்லாம் அப்படின்னு நம்மளை பத்தி நம்மளே வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறது. பாஷிகர் சொல்றாரு, புரியலையா சுவாமி மானித்துவம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆத்மன ஸ்லாகனம். மானித்துவம் ஆத்மாவை பத்தி ஸ்லாகனம் பண்றது. ஆத்மன அர்த்தம் தன்னை பற்றி, தன்னை பத்தியே பெருமை அடிச்சுக்கிறதுக்கு பேரு தற்பெருமை அப்படின்னு பேரு. இந்த தற்பெருமை வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அது இல்லாம இருக்கிறதுக்கு பேரு அமானித்துவம் அப்படின்னு பேரு. இப்ப நான் உங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் என்னோட விஷயங்களை ஷேர் பண்றேன்ல, எதுக்கு தெரியுங்களா ஷேர் பண்றது? நான் வந்து பாத்தீங்கன்னா தர்மம் பண்றதையோ இல்லை மற்ற காரியங்களையோ எல்லாத்தையும் என்னோட பழைய ஸ்டோரிஸ் எல்லாம் எதுக்காக சொல்றது? இப்ப நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நான் என்னோட குருட்ட வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி சேவை பண்றேன், இது மாதிரி நான் பண்ணினேன். இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மகா முட்டாள் நான், மூர்க்கன் நான், என்னோட குரு சேவையினாலதான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பிராப்தியாச்சு அப்படின்னு நான் சொல்றேன்னா எதுக்கு தெரியுங்களா? என்னை பத்தி சொல்றதுல இங்க தாத்பரியம் இல்லை. என்னை பத்தி சொல்லி எனக்கு என்ன மோட்சமா கிடைக்க போகுது? அப்ப எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு தர்மத்தை நான் பண்றேன் அப்படின்னா நீங்களும் தர்மம் பண்ணுங்க. நான் ஒரு பஞ்சமகா யஜ்ஞத்தை நான் பண்றேன் அப்படின்னா நீங்களும் அந்த பஞ்சமகா, ஒரு சன்னியாசி பண்ணும் போது ஒரு கிரகஸ்தரா இருக்கிறவங்க பண்ண முடியும், அதை பண்ணுங்க. அப்ப நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா வழிகாட்டியா இருக்கிறவங்க சொல்றது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து தன்னை பெருமைப்படுத்திக்கிறதுக்குல எனக்கு நல்லா தெரியும். தன்னை பெருமைப்படுத்தி என்ன கிடைக்காது, மோட்சமா இருக்கிறதுல காரணம் கிடைக்காது, கத்திரிக்காய் வாங்க முடியாது 1/4 கிலோ. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றது எல்லாமே எதுக்கு அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ணணும்னு. இப்ப என்ன ஆகுது, மெதுவா ஒருத்தர் 2 பேர் அந்தந்த காரியங்கள் பண்ண ஆரம்பிக்கும், சந்தோஷமா இருக்கு, பரவாயில்ல நம்ம சொல்றோம் அதை ஃபாலோ பண்றாங்க. அப்ப இதை தவிர்த்துட்டு வெளியில போய் எங்கேயாவது நான் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கிளாஸ் முடிஞ்சா என்னை பத்தி யாருக்கும் தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமானது ஃபாலோ வந்து தன்னை பற்றி தற்பெருமை எங்கேயுமே இருக்கக்கூடாது, எங்கேயும் பேசவே மாட்டோம். இந்த கிளாஸை தவிர்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்க கூட நம்ம என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியக்கூடாது. சாதாரண நம்ம மனசுல வந்து நல்லா நினைச்சுக்கணும், ஒரு புண்ணாக்கும் இல்லை, நம்ம மனசுல எப்பவுமே நினைச்சுக்கணும் பகவான் மட்டும்தான். எல்லா பெருமைக்கும் நம்மள்ட்ட இருக்கிறது ஏதாவது கொஞ்சம் நல்ல குணங்கள் இருந்துச்சுன்னா என்னோட அப்பா கொடுத்தது, என்னோட அம்மா கொடுத்தது, என்னோட ஆச்சாரியார் கொடுத்தது, இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி பகவானோட கிருப்பா இருந்துச்சு, இவ்வளவுதான். அப்ப நம்மளை பத்தி ஸ்லாகிச்சுக்க கூடாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு இது இல்லாமல் இருக்கிறதுக்கு அமானித்துவம்னு பேர். அதம்பித்துவம்னா என்ன சுவாமி அப்படின்னா, அதம்பித்துவம் அப்படின்னா ஸ்வதர்ம பிரகடீகரணம். தம்பித்துவம் ஃபர்ஸ்ட் தம்பம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு ஆப்போசிட் அதம்பித்துவத்துக்கு வந்துடலாம். தம்பம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா தான் பண்றது எல்லாத்தையும் என்ன பண்றது, பேனர் அடிச்சு ஒட்டுறது எல்லா இடத்துலையும். நேற்று நான் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன் திருவண்ணாமலையில, பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய போஸ்டரா போட்டு நான் நினைச்சேன் இவ்வளோ போஸ்ட் ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ராம், இவ்வளோ ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ராமுக்கு ஊர் ஃபுல்லாக பேனர் போட்டதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது லைஃப் அமைச்சு கொடுத்துருக்கோம். இதை கட்சிகளோட பேனர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பிரிச்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய போஸ்டராக போட்டு இது பண்ணி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப, அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது காரியம் பண்ணும்போது அதுக்கு விளம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% அது 30% தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, அதுக்காக செலவு பண்ணுறதா இருக்கு. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தன்னை பெருமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறது, தான் பண்றதை வந்து பார்த்தீங்கன்னா பிரகடனம் பண்றதுக்காக அதிகமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது, இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தம்பித்துவம்னு பேரு. தம்பம் அடிச்சுக்கிறது. அது இல்லாம இருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேரு தது அபாவகா அதம்பித்துவம். அப்ப தன்னோட காரியங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்றது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம இருக்கிறது. முதல்ல தன்னை பத்தி தானே மானிக்கிறது.
அது இல்லாம இருக்கணும். அதே மாதிரி மற்றவங்கள்ட்ட பிரகடனமும் பண்ணக்கூடாது. அதுக்கு பேரு அதம்பித்துவம்னு பேரு. அதுக்கப்புறம் அஹிம்சான என்ன சுவாமி? அஹிம்சனம் ஒண்ணு தன்னை பத்தியே நினைச்சுக்கிறது மானித்துவம். தன்னை பத்தியே நினைச்சுக்கிறது ஒண்ணு மானித்துவம்ன்றது, தன்னை பத்தி தான் பெருசா நினைச்சுக்கிறது. ரெண்டாவது வந்து நம்மளை பத்தி நினைச்சுக்கிறோம்ல, தற்பெருமை நம்மளே. ஆமா, இது வந்து வெளியில எல்லாத்தையும் சொல்றது, நான் இப்படி ஆக்கும் இதை பண்ண அதை பண்ண அப்படின்னு எல்லாத்துட்டையும் போய் டம்பம் அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். டம்பம் அடிக்கிறதுன்றது போது அதான் நான் சொல்றேன்ல, டம்பம் அடிக்கிறதுக்கு பேரு என்னது? அந்த மோளம் ஒன்று வச்சிருப்பாங்க, அந்த தப்பட்டம் அடிக்கிறதுன்னு ஒரு மோளம் வச்சு டம் 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 டம்னு ஊர் ஃபுல்லா போய் சொல்லிட்டு இருக்காரு. இதுதான் தம்பட்டம்னு பேர். ஆமா, மார்க்கெட்டிங் பண்ணக்கூடாது. இன்னொரு நான் ஒருத்தருக்கு பண்றேன்றத வெளியில எங்கேயுமே சொல்லக்கூடாது, அது பாட்டுக்கு இருக்கணும். எங்க சொல்லணும்? நான் ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப சொல்றத வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து முன்னாடி ஒருத்தர்கிட்ட சொன்னேன், நான் ஏங்க ஒரு காரியம் பண்றீங்க அப்படின்னா ஏன் இதை வெளில சொல்றீங்க, பேசாம சொல்லாம இருக்க வேண்டியதுன்னு சாமி. என் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100-150 பேர் இருக்காங்க, என்னோட கலீக்ஸ் இருக்காங்க. இந்த கலீக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தர்மமே பண்ணாதவன். அப்ப தர்மமே பண்ணாதவன்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இதை சொன்னாதான் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓஹோ நம்மளும் பண்ணணும் போல இருக்கே அப்படின்னு அதுல ஒருத்தர் 2 பேராவது பண்ணுவோம். இப்ப நானே வந்து பாத்தீங்க அப்படின்னா வரவங்கள்ட்ட எல்லாத்தையும் நான் சொல்றேன், சிலதெல்லாம் சொல்லிட்டே இருக்கேன். எதுக்கு அப்படின்னா அவங்க பண்ணணும்ன்றதுக்காக. தாற்பயம் 2 இருக்கு. உலகத்துல போனீங்க அப்படின்னா அது இருக்காது. உலகத்துல வந்து தற்பெருமைக்காக டம்பம் அடிக்கிறது தான், பேனர் போட்டு போஸ்டர் போட்டு ஒட்டுறதா இருக்கக்கூடிய, மற்றவங்க ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக இதை செய்யறது இல்லை. சில பேர் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இதை மற்றவங்களும் ஃபாலோ பண்ணணும், இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு காட்டுறது. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எஜுகேஷனுக்காக நிறைய அடாப்ட் பண்ணி பசங்களுக்கெல்லாம் சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் பண்ணார். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில சொல்லும் போது மற்றவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாதாரண மந்த்லி சேலரி வாங்குறவரே பண்றாரு அப்படின்னா நம்மளும் ஒரு 2 பேத்துக்கு பண்ணலாமா? இப்போ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நேற்று கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க பூஜாரி கொஞ்சம் பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நோட் புக்ஸ் எல்லாம் வந்து வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது சின்ன சின்ன குட்டிங்க குழந்தைங்கலாம் வரும்போது அவங்களுக்குலாம் ஒரு பேக்கேஜ், அதில் வந்து நோட் புக்கு, பேனா, பென்சில் இதெல்லாம் இருக்கு, எஜுகேஷனுக்கு இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். நான் எனக்கு பார்க்கும்போது ஐயோ நம்மளும் பண்ண நல்லா இருக்கும்ல, ஜி ஏதாவது இருந்தால் சொல்லுங்க நானும் பண்றேன். ஒரு பிரசாதம் அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு இதாக இருக்கு, ஐயோ நம்மளும் கொடுத்தா நல்லா இருக்கும்ல, நம்மளால ஏதாவது முடியுமா அப்படின்னு. ஒரு அபிஷேக ஆராதனை நடந்துட்டு இருக்கு, நம்மளும் பண்ணா நல்லா இருக்கு. அது நமக்கு வெளியில தெரிஞ்சா நம்மளும் என்ன பண்ணுவோம், ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். அப்போ நல்லவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபாலோ பண்றதுக்காக வெளியில சொல்றது வேற. ஆனா நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்கிற 90% பீப்புள் எப்படின்னா தன்னை பத்தி பெருமை அடிக்கிறதுக்காகவே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அததான் தப்புன்னு நம்ம சொல்றோம். தன்னை பத்தி தனக்கு அபிமானம் ரொம்ப கிளியரா இருக்கணும். ஒண்ணும் இல்லை, நான் நத்திங் அப்படின்றது எனக்கு இருக்கணும், ஈஸ்வரன் தான் எல்லாம் எனக்கு பின்னாடி. ரெண்டாவது, எந்த ஒரு விஷயத்தையும் வலது கையில கொடுக்கறது இடது கைக்கு தெரியாம கொடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும், ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த 2த்தையும் ஃபாலோ பண்ணணும். அஹிம்சா சொல்லியாச்சு. ஆமா, கோயில்ல பாருங்களேன், டியூப்லைட்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பான். ஒரு டியூப்லைட்டை கொடுத்துட்டு அதை மறைச்சிட்டு டியூப்லைட்டுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உபயம்னு போட்டு லைட்டு வெளிச்சத்தை எல்லாம் மறைச்ச மாதிரி பெயிண்ட்ல எழுதி வச்சிருப்பான். எங்க போனாலும் உபயம் உபயம் உபயம்னு போட்டு எல்லா இடத்துலயும் உபயம் தான், எல்லா இடத்துலயும். அப்ப என்ன அர்த்தம்னா இதுக்கு பேர் தான் தம்பம் அடிக்கிறது. எதுக்கு உபயம்னா பகவானுக்கு தெரியும் நீ கொடுத்தது, எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க, எல்லா இடத்துலயும் உபயதாரர் போட்டு நடந்துட்டு இதெல்லாம். அதுக்கப்புறம் ஆச்சாரி சொல்றாரு அஹிம்சான அர்த்தம். அஹிம்சனம்னா பிராணினாம் அபீடனம். பிராணிகள் எந்த பிராணிகளா இருந்தாலும் அந்த பிராணிகளை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது, அபீடனம் அப்படின்னா எதையும் பீடா பண்ணாம இருக்கிறது, ஹிம்சை பண்ணாம இருக்கிறது, அதுக்கு பேரு. அதுக்கப்புறம் சாந்திகினா என்ன அர்த்தம்? சாந்திகின்றதுக்கு அர்த்தம் இந்த இதெல்லாம் வந்து யோக சூத்திரத்தை ரொம்ப டீட்டெயிலா பார்த்துருக்கோம். காயா வாச்சா மனசா, இந்த 3த்துனாலையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. நான் இப்போ என்னோட ஆச்சாரிய சுவாமிகிட்ட இருந்து என்னோட குருநாதர்கிட்ட இருந்து ஒன்று எடுத்திருக்கேன், ராமானு சுவாமிகிட்ட இருந்து. அவரோட வாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரையும் காயப்படுத்தவே படுத்தாது. ஆனா இப்ப என்னோட வாக்கு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, டீச்சிங்ஸ்ல இருக்கிறதுனால இது சரி இது தப்புன்றதை நான் விவேகம் பண்ணி உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. சில பேரை கண்டனம் பண்ண வேண்டியிருக்கு, சில பேரை புகழ்ந்து சொல்ல வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம எதை அடாப்ட் பண்ணணும், எதை வந்து பாத்தீங்கன்னா விளக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியணும்.
ஆனா நிதித்தியாசனத்துல இருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது தேவையா அப்படின்னு கேட்டா தேவையே இல்லை. அதுவும் லோக்கம் ஏதோ போயிட்டு இருக்கு, நம்ம எதுக்கு இன்னொருத்தர குறையோ நிறையோ சொல்லிக்கிட்டு அப்படின்னு. டீச்சரா இருக்கிறவங்க நல்லது கெட்டது சொல்ல முடியும், அதே நேரத்துல அது சில சமயம் சில பேரை காயப்படுத்துறதா கூட இருக்கும். ஆனா நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா காயப்படுத்துறது. ஆனா அது கூட தப்பு. நீங்க அனுபூதிக்கு போகணும் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எந்த கமெண்ட்ஸும் இருக்கக்கூடாது, அபிப்பிராயத்தையே வச்சுக்கூடாது. யாரையும் காயா வாச்சா மனசா இந்த 3 இம்சை பண்ணவே கூடாது வச்சுக்கணும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாந்திகின்னு அர்த்தம். க்ஷாந்திகி அப்படின்னு அர்த்தம். பர அபராத பிராப்தோ, மற்றவர்கள்ட்ட இருந்து, பர அப்படின்னா மற்ற நம்மளை சுத்தி இருக்கிற மற்றவர்கள்ட்ட இருந்து, அபராத பிராப்தோ ஏதாவது நமக்கு தீங்கு நடந்துச்சு அப்படின்னா, அபராதம் நடந்துச்சுன்னா, நம்ம நினைக்காத இது ஏதாவது அவங்க பண்ணினாங்க அப்படின்னா அவிக்ரியா அப்படியே பேசாம இருக்கிறோம். ரமண மகரிஷியை பத்தி நான் சொல்லியிருக்கேன்ல, அவரை சுத்தி என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மலமும் மூத்திரமும் கலந்து பசங்க என்ன பண்றாங்க, அவரை அபிஷேகம் பண்றாங்க. அவர் உட்கார்ந்து இருக்கார், இவர் எந்த சலனமும் இல்லாம உட்கார்ந்து இருக்கார். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா எந்த கிரியா நடந்தாலும் அது பொய் திருஷ்யம்ன்றதுல அவருக்கு நிலைப்பாடு இருந்தது. அதை பிராக்டிஸ் பண்ணணும். எது நடந்தாலும் நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எந்த மனசுல விகாரம் இல்லாம பாக்குறது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வரப்போகுது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா புத்தா போகும்போது ஒன்று சொல்றாங்க. புத்தா போகும்போது ஊர் மக்கள்லாம் வந்து கல்லெடுத்து அடிக்கிறாங்க. ஊரே திரண்டு நின்றுக்கிட்டு கல்லாலையும் என்னென்ன கிடைக்குதோ கையில எல்லாத்தையும் தூக்கி அடிக்கிறாங்க, கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்றாங்க. சொல்லும் போது இவர் பாட்டுக்கு நிச்சலமா போயிட்டே இருக்காரு. ஆனந்தன் கேட்கறான் பக்கத்துல இருந்துகிட்டு, என்ன சுவாமி உங்களுக்கு கோமே வரல, இவங்கள அடிக்கிறாங்களே, நம்ம ஏதாவது ரியாக்ட் பண்ணணுமே அப்படின்னு. நான் ஸ்வீகாரம் பண்ணாதானே, அவங்க கொடுக்குறாங்க, கொடுக்கறத நான் ஸ்வீகாரம் பண்ணாதானே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிரச்சனை, நான் ஸ்வீகாரமே பண்ணிக்கிறது இல்லை அப்படின்ட்டு போயிட்டே இருக்கார். அப்ப என்ன அர்த்தம்னா யார் என்ன பண்ணினாலும் அதை ஸ்வீகாரம் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா மனசு விகாரம் இல்லாம இருக்கும். அதுக்கு பேரு சாந்தி, பொறுமை அப்படின்னு பேர். ரொம்ப பொறுமையா இருக்கிறது, எது நடந்தாலும் பொறுமையா இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆர்ஜவம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா முக்கியம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, ரித்துபாவம் இருக்கு, ரிஜுபாவம்னு மாத்தணும். தூவ வந்து மாத்திட்டு ருஜுபாவம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவக்ரம் அப்படின்னு ஆச்சாரிய சொல்ற. அவக்ரத்வம். வக்ரம் அப்படின்னா கோணல்னு அர்த்தம். கோணல் மாணலா இருக்கிறது அர்த்தம். வாக்கு ஒண்ணு சொல்லும், மனசு ஒண்ணு நினைக்கும், இந்த காரியம் ஒண்ணு பண்றுச்சு அப்படின்னா அந்த தேகம், இதுக்கு பேர் கோணல் அப்படின்னு அர்த்தம். கோணல் புத்தி, குறுக்குடு மைண்ட் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா அது. அதே குறுக்குடு மைண்டா இல்லாம ரொம்ப நேர்மையா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஆர்ஜவம் அப்படின்னு பேர். ரிஜுபாவம் அப்படின்னு அதுக்கு பேர் சொல்லும். இதுக்கப்புறம் ஆச்சாரிய உபாசனம். ஆச்சாரிய உபாசனம் என்னது? மோட்ச சாதன பதேஷ்டுகு. யார் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்ச சாதனத்தை உபதேஷ்டுகு, மோட்ச சாதனத்தை யாரு உபதேசம் பண்றாங்களோ அவங்களுக்கு பேர் தான் ஆச்சாரியார், குருநாதர். ரெண்டுத்தையும் எடுத்துங்க, ஆச்சாரியர் குருநாதர் ரெண்டுத்தையும் ஒன்னா எடுத்துங்க. இப்ப நிறைய பேர் அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணாதவங்களுக்குலாம் குரு குருன்னு நம்ம சொல்லிட்டு சேவை பண்ணிட்டு இருக்கோம். நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யார் அஜ்ஞானத்தை நீக்கிறாங்களோ அவங்க பக்கத்துல யாரும் போறதே இல்லை. மாறி போச்சு. இப்பெல்லாம் கலியுகத்துல வந்து எல்லாம் தப்பாகி போச்சு. குருன்னு யார் சொல்றாங்களோ ருகாரோ அந்தகாரஸ்து ருகாரஸ்தன் நிவர்த்தக அந்தகார நிவர்த்தித்வாது குரு இத்யபிதீயதே. யாரு உங்களோட அந்தகாரத்தை நீக்கிறானோ அவங்களுக்கு பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா குரு. கு அந்தகாரம், ரு அதை நீக்கிறது. எதனால நீக்க முடியும்? இந்த வேதாந்தத்தை சொல்லி கொடுத்து நம்மளுடைய தப்பா புரிதல் இருந்துச்சு தன்னை பத்தி, அதை எல்லாத்தையும் நீக்கிறவங்க குருநாதர். அந்த ஆத்ம ஞானம் தான் வந்து பாத்தீங்கன்னா மோட்ச சாதனம். இந்த மோட்ச சாதனத்தை யாரு உபதேசம் பண்றாங்களோ உபதேஷ்டுகு அந்த ஆச்சாரியருக்கு, ஆச்சாரியஸ்ய சுஸ்ருஷாதி பிரயோகேன சேவனம். சுஸ்ருஷா அப்படின்னா என்ன அர்த்தம்? பணிந்தும் பணிவிடை செய்தும். இப்ப என்னோட சிஷ்யர்கள் இருக்காங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி நமஸ்காரம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னன்னா அட்டென்ஷன் கொடுக்கணும். ஒருத்தர் நமஸ்காரம் பண்றாங்கன்னு நிக்கணும்ல. நான் வேலை பண்ணிக்கிட்டே இருப்பேன். வேலை பண்ணிட்டு இருக்கும்போது தம்முன்னு வந்து காலில் விழுது. எனக்கு போதுங்க, ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி போதுங்க அப்படின்னு. நான் ஒரு காலத்துல வந்து என்னோட ஆச்சாரியர் சமயம் இருக்கும் போதெல்லாம் ஒரு நாளைக்கு 10-20 முறை நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அப்ப தெரியல.
எனக்கு இப்பதான் தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா சிஷ்யர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு வாட்டி நமஸ்காரம் பண்றாங்க. எவ்வளவு வாட்டி நமஸ்காரம் பண்றோமோ விழுந்து 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 அவ்வளவு கிருப்பை கிடைக்கும் நமக்கு. அப்ப சுசுருஷான்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா பணிந்தும் பணிவிடை செய்தும். ஏற்கனவே நம்ம வந்து 4வது சாப்டர்ல பார்த்திருக்கோம். எப்படி அப்படின்னா, தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷியந்தி தே ஞானம் ஞானின தத்துவ தரிசினக அப்படின்னு 4வது சாப்டர்ல ஒரு ஸ்லோகம் பார்த்திருக்கோம். அந்த தத்வித்தி பிரணிபாதேன, அதை அறிந்து கொள்ள வேண்டும் அந்த சாஸ்திரத்தை ஞானத்தை. எப்படி அப்படின்னா, தத்வித்தி பிரணிபாதேன, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தண்ட நமஸ்காரம் பண்ணணும். நல்லா உடம்ப கீழே போட்டு நான் ஒன்றும் இல்லை சாமி, நீங்க தான் எல்லாம் அப்படின்னு சுவாமிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சரணாகதி பண்றது. பண்ணிட்டு அவரோட சுசுருஷான என்ன அர்த்தம்? ஸ்ரோத்தும் இச்சாவா இருந்துகிட்டு பண்ற சேவைக்கு பேரு சுசுருஷான்னு பேர். ஆத்ம ஞானத்தை அடையறதுக்காக வேற எதுவும் எனக்கு வேணாம் சுவாமி, உங்கள்கிட்ட இருந்து ஆத்ம ஞானம் போதும் அப்படின்னு அதை உத்தேசம் பண்ணி, சிரவணத்தை உத்தேசம் பண்ணி பண்ணக்கூடிய சின்ன 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 சேவைகள் இருக்கே, அது எல்லாத்துக்கும் பேரு சுசுருஷான்னு பேர். அந்த சுசுருசைகளை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு ஞானிகள்கிட்ட இருந்து அந்த ஆத்ம ஞானத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு முன்னாடியே சொல்லியாச்சு. அப்ப ஆச்சாரியார் தான் சொல்றாரு, சுசுருஷாதி பிரயோகேன. ஆதினன்னு அர்த்தம் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்றது. என்ன திட்டினாலும் ஆச்சாரியர்கள்லாம் என்ன தெரியுங்களா, யாரும் சோப்பட மாட்டாங்க. நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா கிரகஸ்தர்களுக்கு என்ன அப்படின்னா பொறுத்துக்க முடியல. நமக்கு வந்து டாலரன்ஸ் ரொம்ப கம்மியாகி போச்சு. ஏன்னா அப்பா அம்மா சொன்னாவே இப்போ யாரும் கேட்டுக்கிறதுல இது இல்லை. நம்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படின்னு எவ்வளோ அகங்காரம் தெரியுங்களா ஒவ்வொருத்தருக்கும். ஆனால் ஒரு ஆச்சாரியார்கிட்ட உண்மையான உங்களை நேசிக்கிற ஒரு ஆச்சாரியார் இருந்தார் அப்படின்னா, உங்களை கரெக்ஷன் பண்ணணும்னு அப்படின்னு அவர் தீர்மானம் பண்ணி உங்களை நல்லபடி ஆக்கணும்னு ஆசைப்பட்டார் அப்படின்னா, உங்களை வந்து அசிங்கப்படுத்துறது ஆச்சாரியார் மாதிரி அசிங்கப்படுத்துறவர் இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டார். நமக்கு ஒவ்வொரு க்ஷணமும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆச்சாரியார் பக்கத்துல இருந்தோம் அப்படின்னா நெருப்புக்கு மேல நிக்கிற மாதிரி இருக்கும். அசிங்கப்படுத்துவார் அப்படின்னா ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு நிர்வாணமா நிக்க விட்ட மாதிரி நம்மளை அசிங்கப்படுத்துவார், மானத்தை வாங்கிடுவார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஆச்சாரியார்ட்ட இருந்து சேவை பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் கஷ்டம், ஒரு நாள் கஷ்டம். அதுல தொடர்ந்து நிக்க 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 மெதுவா 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 அந்த பரிபக்குவம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒன்றும் இல்லை அப்படின்றது தெரிஞ்சு. இந்த அகங்காரம் நாசம் ஆகணும் அப்படின்னா நீங்க டிஸ்டன்ஸ்ல இருந்துகிட்டலாம் ஒன்றும் அகங்கார நாசமே ஆகாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த ஞானம்லாம் சேரும் மொழிய. அகங்காரம் நாசம் ஆகணும் அப்படின்னா குருநாதர் எட்டி உதைக்கணும், அசிங்கப்படுத்தணும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம்ல, நான் இவ்வளவு படிச்சவன் அவ்வளவு படிச்சவன் இவ்வளவு போஸ்டிங்ல இருந்தவன் எல்லாத்தையும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். வாஸ்தவத்துல வந்து குருநாதர் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் கிழிச்சு கிழிச்சு போட்டுவார். போ, ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் இல்லை, மண்ணாங்கட்டி நீ அப்படின்னு நம்ம அகங்காரத்தை என்ன பண்ணுவார், நாசம் பண்ணுவார். அதுக்காக தான் ஆச்சாரிய உபாசனம் தேவை. டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். கண் அசைஞ்சா தெரியறது என்ன காரணம்னு தெரியற அளவுக்கு நீங்க கூட அவரையே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவரோட ஹிருதயத்தில் இருக்கிற வித்தியைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன ஆயிடும், அவரோட அனுகிரகத்தினாலேயே பிராப்தி ஆயிடும் உங்களுக்கு, உள்ளது உள்ளபடி. அப்ப அதனால ஆச்சாரிய உபாசனம் ரொம்ப முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு. சேவனம் பண்ணணும் கூட. அதுக்கப்புறம் சௌச்சம். சௌச்சம்னா என்ன சுவாமி? காயமலானாம் மிருஜலாபியாம் பிரக்ஷாலனம். இந்த உடம்புல இருக்கக்கூடிய காய மலங்கள் டெய்லி டே டு லைஃப்ல நமக்கு வந்து அழுக்கு செய்யறது இல்லை உடம்புல. அந்த அழுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம், மிருத்து ஜலானாம். மிருஜலானாம்னு என்ன அர்த்தம்? மண்ணு தான் நம்ம சோப்புன்னு நம்ம சொல்றோம். சோப்பு போட்டோம் ஜலத்தை வச்சும் நம்ம டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 காலம் 3 காலம் ஸ்நானம் பண்றது இந்த தேகத்தில் இருக்கிற மலத்தை நீக்கிறதுக்கு. அது பாக்ய சௌச்சம்னு பேரு. அந்தகச்ச மனசக, மனசுல இருக்கக்கூடிய உள்ள இருக்கிறது அந்தகனா, இந்த தேகத்துக்குள்ளா இருக்கிற மனசு இருக்குல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரதிபக்ஷ பாவனையா போட்டுருங்க, முக்கியமானது, யோக சூத்திரம் வந்துடணும். பிரதிபக்ஷ பாவனையா ராகாதி மலானாம் அபநயனம் சௌச்சம். நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாதகனுக்கு முக்கியமா இருக்க வேண்டியது என்னன்னா அந்த பிரதிபக்ஷ பாவனை, எதிரடையா சிந்திக்கிறது. இப்ப என்கிட்ட சேர்த்தீங்க அப்படின்னா யாராவது கிளாஸ் கேட்டா சுவாமி ரொம்ப நெகட்டிவா பேசுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்ப பார்த்தாலும் நாசமா போகுதுன்னு சொல்றாரு. என்ன வார்த்தை இது? ஒரு சாமி வந்து இப்படியா பேசுவாரு? ஒரு சாமி வந்து பார்த்தீங்கன்னா மங்களமா தானே பேசணும். எப்போ பார்த்தாலும் நாசம்னே வார்த்தையை பேசுகிற உண்மைதான். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சம்சாரம் நாசமாகணும், சம்சாரம்லாம் அந்த மங்களம்லாம் இல்லை.
அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் நாசம் பண்ணணும்ன்றதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? எதிரிடையான சிந்தனை. எதை எடுத்தாலும் ஃபார்வார்ட் கேளுங்க, என்ன ஆக போகுது, என்ன இதை வச்சு என்ன பண்ண போறோம், இதை வச்சு என்ன பண்ண போறோம், இதை தான் மோட்ச மார்க்கத்துல ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா, இது மோட்ச மார்க்கத்துல ஹெல்ப் பண்ணுமா, காமப்படுறமே, இதை ஆசைப்படுறமே, இந்த ஆசைப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது மோட்சம் கொடுக்குமா? நமக்கு ஒரு கார், நல்ல ஷிஃப்ட் கார் இப்போ ஒன்று புதுசாக ரிலீஸ் ஆயிருக்கு போல இருக்கு, நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல, மோட்சத்தில் ஏதாவது லாபம் கிடைக்குமா, கொண்டு போய் மோட்சத்துக்கு பக்கத்தில் போய் விட்டுருமா? அது எதை ஆசைப்பட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா காமம், குரோதப்பட்டு என்ன ஆக போகுது, ஏதாவது நமக்கு மோட்சத்தில் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? கீழே தானே கொண்டு போகும். அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் உள்ள இருக்கக்கூடிய எந்த விஷயம் வந்தாலும் ஃபார்வார்ட்னு யோசிக்கிறது, எதிராகவே சிந்தனை பண்றது, பிரதிபக்ஷ பாவனை. பாசிட்டிவை மட்டும் மோட்ச மார்க்கத்தில் இருக்கிறவன் பார்த்தான் அப்படின்னா சம்சாரி ஆயிடுவான். அதே சம்சாரி வந்து பார்த்தீங்கன்னா சம்சாரத்தில் இருக்கிற நெகட்டிவ் எல்லாத்தையும் பார்த்தான் அப்படின்னா அவன் சன்னியாசி ஆயிடுவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல மோட்ச மார்க்கத்தில் மேலே போகணும் அப்படின்னா எதிரிடையான நெகட்டிவ் சிந்தனையை எந்த விஷயம் உள்ள வந்தாலும் அதுக்கு நெகட்டிவா சிந்தனை சாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு பண்ணினீங்கன்னா அதுக்கு பேர் பிரதிபக்ஷ பாவனான்னு பேர். அந்த பிரதிபக்ஷ பாவனையினால உள்ள இருக்கிற அழுக்க எல்லாத்தையும் என்ன பண்ணணும், மலங்கள் எல்லாத்தையும் நீக்க வேண்டும். அதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்ற ஸ்தைரியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்தைரியம்ன்றதுக்கு அர்த்தம் ஸ்திரபாவோ, ஸ்திரமா நிக்கிறது, அதுக்கு பேர் ஸ்திரபாவோ. மோட்ச மார்க்கம் எங்க ஸ்திரமா நிக்கிறது? ஒரு சேட்டு வந்து பாத்தீங்கன்னா 90 வயசு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு அந்த பிசினஸ்லயே ஸ்திரமா நிக்கிறான். எனக்கு கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்போ சமீபத்தில் வந்து ஒரு தாசில்தார் ஆஃபீஸ்க்கு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். அந்த சேர் வந்து பார்த்தீங்கன்னா தேய்ச்சி போய் கிடக்குதுங்க. அவங்க வச்சிருக்க சேர் எல்லாம் தாலுக்கா ஆஃபீஸில் ஒவ்வொரு சேரும் உட்கார்ந்து அந்த தேய்ச்சி போய் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டம் இல்லை. ஒரே வேலையை வந்து பார்த்தீங்கன்னா 30 வருஷமா ஒரே வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறது எவ்வளோ ஸ்திரத்தன்மையாக இருக்காங்க அவங்க. ஒரு சேட்டு வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனியா அவ்வளோ ஸ்திரத்தன்மையோடு இருந்து பண்ணுறான். உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அவங்கவுங்க காரியத்தில் ஸ்திரமாக காரியம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா இங்கே ஆச்சாரியர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் லௌகிகத்தில் ஸ்திரத்தன்மையோடு இருக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்காரர் பார்த்தேன், சரவணன் ஒரு பால்காரர், எனக்கு ரொம்ப பால் முன்னாடி கொடுத்துட்டு இருந்தார், ரொம்ப கொஞ்சம் க்ளோஸ். அவர் சொல்கிறாரு என்னன்னு கேட்டிங்கன்னா 3 மணிக்கு எந்திரிப்பேன் சாமி, டெய்லி 3 மணிக்கு எந்திரிக்கிறேன். 3 மணிக்கு எந்திரிச்சேன் அப்படின்னா 11 மணிக்கு வேலை முடியும். திரும்ப போய் சாப்பிட்டு ஏதாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து திரும்ப 3 மணிக்கு ஆரம்பித்தேன் அப்படின்னா திரும்ப 7 மணிக்கு முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டதுக்கு எதுக்குமே போனதில்லை சாமி, எல்லாமே ஒய்ஃப் தான் பார்த்துக்கிறாங்க. கல்யாணம், காது குத்து, எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் என்ன போனதே இல்லை சாமி. ஒரு நல்ல படம் பார்த்ததில்லை, ஃபேமிலியோடு போனதில்லை. மழையோ வெயிலோ எல்லா காலத்துலேயும் 3 மணிக்கு பால்காரராச்சு 3 மணிக்கு எந்திரிச்சு தான் ஆகணும். இப்போ என்ன ஆகிப்போச்சு, சுகர் வந்து ஒரு காலில் வந்து பார்த்தீங்கன்னா விரலில் தான் எடுத்துட்டாங்க. கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏதோ ஷூலாம் போட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தார். பரவாயில்லையே, நான் தான் யோசிச்சிருந்தேன், பரவாயில்லையே நல்லா பண்ணுறாரே அப்படின்னு. லாஸ்ட்டாக பார்க்கும்போது 3 சக்கரம் இருக்கிற வண்டியில் வந்து பால் சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருந்துச்சு. வேலையை விட்டுட்டு அவர் பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கலாம், ஆனால் அவருக்கு அந்த வேலையில் இருக்கிற அந்த பாவம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திரத்தன்மையோடு இருக்கார். ரொம்ப ஸ்திரத்தன்மையா பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. உலகத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும், நீங்களே தான் சொல்கிறேன், அவங்கவுங்க வேலையில வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்திரத்தன்மையா இருக்கீங்க. அப்ப இதே ஸ்திரத்தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா திடமா ஒன்றுத்துல ஈடுபடுறத வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், நீங்க எங்கேயாவது லீவ் போட்டீங்கன்னா என்ன ஆகும், லாஸ் ஆஃப் பே, அட்டெண்டன்ஸ் முக்கியமாக வந்துடுது இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம், மெயின்டைன் பண்ணுறோம் எல்லா வேலைக்கும். ஆனால் ஸ்பிரிச்சுவலுக்கு வரும்போது மட்டும் இஷ்டப்படி நடந்துக்கலாம் அப்படின்னா எப்படி பலன் கொடுக்கும்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றத்தை எடுத்தோம் அப்படின்னா மோட்ச மார்க்கத்தில் ஸ்திரமா வந்து பார்த்தீங்கன்னா அதுல திடமா நிக்கிறது எங்க, மோட்ச மார்க்கே. ஆச்சாரிய சொல்றார் மோட்ச மார்க்கத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா சிரவணமா இருக்கட்டும், மனனமா இருக்கட்டும், இப்ப இந்த குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்றதா இருக்கட்டும், கிளாஸ்க்கு வர்றதுல எல்லா காரியத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா திடமா நிக்கணும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அடைந்தால் மகாதேவி, அடையாவிட்டால் மரணதேவி, சத்தாலும் பரவாயில்ல சுவாமி, நான் இதை விட்டு மாற மாட்டேன் சுவாமின்னு அதுலயே தொடர்ந்து நிக்கிறது மோட்ச மார்க்கத்துல. மோட்ச மார்க்கே ஏவ கிருத அத்தியவசாயத்துவம். கிருத அத்தியவசாயத்துவம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நிச்சயம் பண்ணிக்கிறது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, இதை விட்டு நான் மாறவே மாட்டேன். பகவத்கீதையை முழுசா ஒரு கிளாஸ் கூட விட மாட்டேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம நம்ம யோக சூத்திர கிளாஸ்க்கு வந்து விஜயகுமார்னு ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. நீங்க யாராவது யோக சூத்திர கிளாஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். வாரத்துக்கு 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் அவருக்கு நடந்துகிட்டு இருக்கு. படுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாடம் கேட்பார். பார்த்தீங்கன்னா தெரியும், சில சமயம் பெட்ல படுத்திருப்பார். சாமி மன்னிச்சிங்க சுவாமி அப்படின்னு. ஒரு பக்கம் டயாலிசிஸ் போயிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாடத்தை கேட்டுக்கிட்டு இருக்காரு. யோசிச்சு பாரு, என்ன என்ன ஸ்ரத்தை இருக்கணும்னு யோசிச்சு பாரு. அப்ப இதுதான், இது மாதிரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல சுவாமி, நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடத்தை விடவே மாட்டேன் சுவாமி அப்படின்னு ஸ்திரமா கிருத்த நிச்சயக, அப்படின்னா நிச்சயம் பண்ணிக்கிறது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, இதை விட்டு விலக மாட்டேன், இதிலேயே போவேன் அப்படின்னு ஸ்திரத்தன்மையோட இருக்கிறது. அதுக்கு பேர் கிருத்த நிச்சயம். நிச்சயம் பண்ணிக்கிறது, சாலிடா கன்விக்ஷன் எடுத்துறது. அதுக்கப்புறம் ஆத்ம வினிகிரக. யாரெல்லாம் வந்து புரிஞ்சா போதும் வேதாந்தமோ அவங்க எல்லாம் இதை வச்சுங்க. ஆச்சாரியா சொல்ற, ஆத்மனக அபகாரகஸ்ய ஆத்ம சப்த வாச்சியஸ்ய. இந்த நான் அப்படின்ற ஆத்மா இருக்குல்ல, தான் 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 நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, இந்த நானுக்கு அபகாரகஸ்ய, அபகாரம் பண்ணுது, நிறைய தீங்கு விளைவிக்குது. எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்ம சப்த வாச்சியஸ்ய காரிய கரண சங்காதஸ்ய. இந்த தேகம், இந்த தேகத்துக்கு பேரு காரியம் அப்படின்னு பேரு. பஞ்சபூதங்களால் ஆன காரியம் இந்த தேகம். அதுக்கப்புறம் இதுல இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கா, பஞ்சஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், மனம் புத்தி சித்தம் அகங்காரம், இதுக்கெல்லாம் பேரு இன்ஸ்ட்ருமெண்ட், கரணங்கள் அப்படின்னு பேரு. காரிய கரண சங்காதசி அப்படின்னா இது எல்லாம் கூட்டி வைக்கப்பட்டது இந்த தேகம், காரிய கரணம்னு பேரு. இந்த தேகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வினிகிரக, இந்த தேகத்தையும் இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய காரியமா இந்த கரணங்களா இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டையும், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், மனம் புத்தி சித்தம் அகங்காரம், இதை வந்து தான் போக்குல போகாம தன்னோட வசப்படுத்தி வந்து பாத்தீங்கன்னா நிகிரகம் பண்றது. சுபாவேன சர்வத்தக பிரவருத்தஸ்ய. இதோட சுபாவம் என்னது? தேகம் இந்திரிய மனசோட சுபாவம் என்னது? கட்டோபனிஷத்துல 2:1 2வது அத்தியாயம் 4வது வள்ளியில 1வது மந்திரம் முதல்ல ஆரம்பிக்கிறார். யோகத்தை பத்தி அனுபூதியை பத்தி ஆரம்பிக்கும் போதே பராஞ்சிகானி வியதர்ணத் ஸ்வயம்பூஹு பராங் பஷ்யதி நாந்தராத்மன் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. பகவான் படைக்கும் போதே என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஸ்வயம்பு மனு என்ன பண்ணிட்டார், இதை படைக்கும் போதே சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் வெளியில போற மாதிரியே படைச்சிட்டார். இந்த மனசு எல்லாம் வெளியில போகுது, இந்த இந்திரியங்கள் எல்லாம் வெளியிலேயே போய் சிந்திக்குது ஒழிய உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா அது பார்ப்பதில்லை. நாந்தராத்மன், இந்த அந்தராத்மாவை வந்து பார்க்கறது இல்லை. கஷ்டித் தீரகா பிரத்யேகாத்மான மைக்ஷத்து. யாரோ ஒரு தீர புருஷன் என்ன பண்றான், எதிர்நீச்சல் பண்ற மாதிரி சொசைட்டியில போற மாதிரி போகாம சொசைட்டிக்கு ஆப்போசிட்டா அவன் என்ன பண்றான்னா உள்ள திரும்பி ஆவிருத சக்ஷுகு அமிர்தத்துவமிச்சன், உள்முகமா திரும்பி இந்த ஆத்மாவை பார்க்கின்றான். பிரத்யேகாத்மான மைக்ஷத், ஆத்மாவை பார்க்கறான், உள்ள இருக்கிற ஆத்மாவை பார்க்கறான். அப்ப உள்ள இருக்கிற ஆத்மாவை பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்? அப்ப நான் ஆவிருத சக்ஷு, வெளியில போற இந்திரியம், வெளியில போற மனசு, இதை எல்லாத்தையும் தடுத்து உள்முகமா திருப்புறது. பகவான் என்ன பண்றாரு தெரியுங்களா? முக்கியமா சொல்லுவோம், தடுத்தாட்கொள்ளுதல் அப்படின்னு பேரு. சிக்கனு பிடித்தேன் அப்படின்னு பெரியவங்களை சொல்றாங்க. சிக்கனு பிடிச்சுக்கிறது பகவான உள்ளுக்குள்ளார இருக்கிறது. நம்ம வந்து இன்னும் பிடிக்காம இருக்கோம், உள்ள இருக்கிறவனை பிடிக்காம வெளியிலேயே பிடிச்சுக்கிட்டு இருக்கோம், வெளியிலேயே போயிட்டு இருக்கோம் எல்லாம். அப்ப பகவான் உள்ள இருந்து நம்ம மெதுவா 2-3 ஸ்டெப் வச்சிங்கன்னா பகவான் இழுத்துப்பார் உள்ளுக்குள்ளார. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளியில போற இந்திரிய மனதையும் கண்ட்ரோல் படுத்துறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சுபாவ பிரவருத்தசிய. இயல்பா பிறந்ததுல இருந்து அனந்த கோடி ஜென்மங்களா இது வெளியிலேயே போயிட்டு இருக்கு. இதோட சுபாவம் இதுதான். இப்படிப்பட்ட இந்த இந்திரியங்களையும் மனதையும் தேகத்தையும் சன்மார்கேயேவ நிரோத, இந்த மார்க்கத்திலேயே கட்டி போடுதல், நல்ல நிரோதம் பண்றது. மனசே நான் நீ கேட்கறத கொடுக்க மாட்டேன், இந்திரியமே நீ கேட்கறத நான் கொடுக்க மாட்டேன், இதை பண்ணு, இதை செய்ய அப்படின்னு அதை பனிஷ் பண்ணணும். சாது ஹேத்தோ மன்கோ மாறும். நார்த் இந்தியாவில் சொல்லுவாங்க, நீ சாது ஆகணும் அப்படின்னா இந்த மனசு சொல்றத கேட்ட அப்படின்னா போச்சு, ஒன்றும் ஆக முடியாது. மனசு சொல்றத கேட்கவே கூடாது. மண்கோ மாறும். மண்ணுக்கு மனசு வந்து எதை கேட்டாலும் 4 அடி போடணும். சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும், பேசாம நான் சொல்றத கேள்வி அப்படின்னு ஸ்லேவ் ஆக்கணுங்க. அப்ப அதான் இங்க ஆச்சரிய சொல்றாரு, சன்மார்கேயேவ நிரோதக ஆத்ம வினிகிரகா அப்படின்னு அதுக்கு பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தரிசனம் பண்றதுக்கு இந்திரியங்கள்லாம் வெளியில போயிட்டே இருக்கு.
அப்படியே இருந்துட்டு ஆத்மாவை வந்து பார்த்தீங்கன்னா அடைய முடியுமானா அடைய முடியாது சொல்லியாச்சு. இது அப்புறம் கிஞ்ச மேலும் என்னது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். இந்திரியார்த்தேஷு வைராக்யம் அனஹங்கார ஏவச. இந்திரியார்த்தேஷு வைராக்யம் அனஹங்கார ஏவச. ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானுதர்ஷனம். ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானுதர்ஷனம். இந்திரியார்த்தேஷு வைராக்யம் அனஹங்கார ஏவச. ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானுதர்ஷனம். இந்த ஸ்லோகத்துல 3 குவாலிட்டிஸ், 3 குணங்கள் சொல்ற. என்னென்ன குணங்கள்? இந்திரியார்த்தேஷு வைராக்யம். அனுபூதிக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னல, நிறைய சாதகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிதித்தியாசனத்துக்கு போகும்போது என்ன உணவு அப்படின்னா ஒருவேளை உணவு. அந்த ஒருவேளை உணவு கூட எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சரீரம் நிற்கிறதுக்கு ஒரு கைப்பிடி பச்சரிசி, ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு போதும். ஏதாவது கையில் ஒரு காய் இருந்துச்சுன்னா அதை போட்டு ஒரு கிச்சடியாக பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு, இல்லைன்னா கஞ்சியாக பண்ணால் முடிஞ்சு போச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வயிறு ரொம்ப சாப்பிடக்கூடாது, கழுத்து வரைக்கும். அவ்வளோதான், கொஞ்சம் தான், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளார டைஜஸ்ட் ஆயிடணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு. வேற இந்திரியங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ கட்டு, வீடியோ கட்டு, ஸ்பர்ஷம் கட்டு, பாயிலையோ இல்லை தரையிலையோ நான் படுக்கிறது, ஏசிலாம் இல்லை, ஃபேன் இல்லை, இயற்கையில் என்ன இருக்கோ அந்த காற்றை மட்டும் எடுத்துக்கிட்டு ரொம்ப வசதியாக இல்லாமல் இந்த இந்திரியங்கள் இந்த உடம்பு ஜீவிக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. பின்னாடி வரப்போகுது 18வது சாப்டர்ல 50வது ஸ்லோகத்தில் சொல்ற எதவாக்காயமான சக, இந்த உடம்பு மனசு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஜீவிக்கிறதுக்கு மட்டும் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் கொடுக்கறது அனுபூதிக்கு போகிறதுக்கு. அதை அப்போ பண்ணுறத இப்போவே நமக்கு என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அனாவசியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்திரிய விஷயங்கள்ல இந்த மனசையும் இந்திரியங்களையும் ஓட விடாமல் இருக்கிறது. இந்திரிய அர்த்தேஷு வைராக்கியம். இந்திரிய விஷயங்களில், போக விஷயங்களில் இது வேணாம் அப்படின்னு ஆசையை விடுறதுக்கு பேரு, ஆசை இல்லாமைக்கு பேர் வைராக்கியம். அதுக்கு அடுத்தது அனஹங்கார ஏவச்ச. அனஹங்காரம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 11வது குவாலிட்டி சொல்றாரு. அனஹங்காரம்னு என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அகங்காரம் இன்மை. அகங்காரம் இன்மைக்கு என்ன வேணும், பக்தி வந்துடணும். உங்களுக்கு பக்தியை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றல, நம்மளாம் ஒரு மண்ணங்கட்டி புண்ணாக்கும் இல்லை, உள்ள வந்து பகவான் இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. இதில் கேனோபனிஷத்தில் வந்து மந்திரம் சொல்லுது, வாச்சோக வாச்சம் மனசோ மனோயத்து. உள்ளுக்குள்ளார கண்ணுக்கு கண்ணா இருக்கிறது, காதுக்கு காதா இருக்கு, மூக்குக்கு மூக்கா இருக்கார், மனசுக்கு மனசா இருக்கார், பகவான் இருக்கார். என்னுடைய மனசு புத்தி இந்திரியம் எல்லாம் இதில் வரப்போகுது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இனிமேல் அதை தான் வரப்போகுது நிறைய. அப்போ எனக்குன்னு மனசு இல்லை, எனக்குன்னு புத்தி இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ எனக்குன்றது என்ன தெரியுங்களா இருக்குது, வாஸ்தவத்தில் அகங்காரம் மட்டும்தான் இருக்குது, எனக்கு அபிமானம் மட்டும்தான். வாஸ்தவத்தில் இந்த வஸ்துக்கள் எல்லாமே பகவானோடது. என்னுடைய மனசுன்னு ஒன்று இல்லை, பகவானோட மனசு, பகவானோட புத்தி, பகவானோட வாக்கு, பகவானோட தேகம். நம்ம கேட்டால் வந்து பிறந்தோம் நம்ம அப்பா அம்மாவுக்கு, நான் கேட்டால் இந்த தேகம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்சது இந்த மாதிரி தேகம். அப்போ நம்மள்கிட்ட என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க, நம்மள்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் மட்டும் ஒன்றுமே இல்லை. அப்போ நான் பண்றேன் அப்படின்னா நான் பண்றேன், என்ன பண்ண நீ? ஒன்றும் பண்ணலை. பகவான் இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ வந்து என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, தான் ஒன்றும் பண்ணவில்லை. யார் பண்றா? பின்னாடி பிரகிருதி தான் எல்லாத்தையும் பண்ணுது. சுவாமி கூட இருக்கார், மாயா சக்தியோட சேர்ந்து சுவாமி தான் எல்லாத்தையும் பண்றார், நான் செய்யவில்லை அப்படின்னு அகங்காரத்தை விட்டொழிக்கணும். அனஹங்கார ஏவச்ச. அது மட்டும் இல்லை, கூடவே வந்து முக்கியமானது ஒரு குவாலிட்டி, இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தரிசனம். ஜென்ம துக்கம் நம்ம மறந்துட்டோம். யோசிச்சு பாருங்க, அம்மாவோட யோனி வழியா இந்த சரீரம் வரணும். மாடு பிரசவமாகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், மாடு பிரசவிக்கும் போது பெண்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியும், மறந்து போச்சு இல்லை எல்லாத்துக்கும். குழந்தை பெற்றதெல்லாம் மறந்து போச்சு எல்லாத்துக்கும். அதெல்லாம் ஹாயாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், மறந்து போச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் இப்போ ஈஸியாக போச்சு, சிசேரியன் தான் இப்போ எல்லாம். நான் ஒரு அம்மாட்ட சொன்னேன், நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்காமா, பையன் வந்து 18 வயசு பையன்
உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இவன் பிறக்கும் போது என்ன பெயின் இருந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா? சாமி நீங்களாம் பழைய காலத்துல இருக்கீங்க சாமி, நாங்களாம் என்ன பண்ணிட்டோம், சிசேரியன் பண்ணி வழியே இல்லாம பிரசவத்தை பண்ணிட்டோம். நான் அதுக்கப்புறம் ஐயோ அப்ப பிரசவ வேதனை இல்லை, வயிற்றுல இருக்கும்போது. ஆமா சாமி, வயிற்றுல இருக்கும்போது படுத்துற பாடெல்லாம் இருக்கே, கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹிம்சை சாமி, ரொம்ப ஹிம்சை. அப்போ அம்மாக்கு ஹிம்சை, அதுக்கப்புறம் இந்த குழந்தை என்ன ஹிம்சை பண்ணிருக்கு, அப்ப ஹிம்சை பட்டிருக்கு அப்படின்னு கர்ப்போபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. அதுல படிச்சா தெரியும், நம்ம மறந்துட்டோம்ல, அதுக்காக அதை எடுத்து படிச்சுக்கணும். 7 மாசம் வரைக்கும் உருளைக்கிழங்கா இருப்போம், நமக்கு தெரியவே தெரியாது என்னன்னு. 7வது மாசம் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யம் உள்ள பிரவேசமாயிடும், ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ். வந்த மாத்திரத்துல உயிர்ப்பு வந்துடும். உள்ள இருக்க குழந்தைக்கு வந்து 7வது மாசத்துல உயிர்ப்பு தெரிஞ்சிடும். அப்ப இந்த குழந்தை இப்படி கட்டி போட்ட மாதிரி இப்படி உட்கார்ந்துருக்கும்ல, கர்ப்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உட்கார்ந்துருக்குமே, எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா போஸ்டரை மாத்தாம ஒரு ஆள் உள்ள இருக்கணும் அப்படின்னா எவ்வளவு நொந்துக்குள்ள. உள்ள அம்மாவோட மனத்தை இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மன ஸ்மெல் வரும், மூத்திர ஸ்மெல் வரும். ஏன்னா பவித்திரமான இடமா அவங்களுக்கு, டிச்சு தான், ரொம்ப புனிதமான டிச்சு அது, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அங்க இருந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லா ஸ்மெல்லும் பேட் ஸ்மெல்லும் இதுவும் வந்து 4 மாசம் ஒரு நாள் தள்ளுறது கஷ்டம். 4 மாசம் வந்து நமக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கர்ப்பவாசம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அம்மாவோட யோனி, சின்ன யோனி வழியா வந்து கஷ்டப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா வெளியில வரணும், நிஸ்ஸரணம் வெளியில வரணும். ஐயோ என்ன கஷ்டம் இருந்திருக்கும்ல, வீல் 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 கத்து, அதுமா கத்தாம என்ன பண்ணுவோம். அப்ப ஜென்ம துக்கம், கர்ப்பவாச துக்கம், அதுக்கப்புறம் கர்ப்பத்திலிருந்து வெளியில வர்றது துக்கம், ஜென்ம துக்கம். அதுக்கப்புறம் மிருத்யு, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் மரணம் வந்து பாத்தீங்கன்னா அவரு அனாயாசமா இறந்து போயிட்டாருன்னு. வெளியில இருந்து பார்க்கும்போது நமக்கு அனாயாசமா இருக்கு, படுத்தாரு போயிட்டாரு அப்படின்னு. உள்ள நடக்கிற ப்ராசஸ் நமக்கு தெரியலல்ல. பிருகதாரண்யம் சொல்லுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாடி மொத்தமும் இருக்கிற வியான வாயு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னா ஹிருதயத்துக்கு வரும். ஒரு இடத்துல பிராணன் கட்டாச்சு அப்படின்னா பெரிய பெயின். ஒரு இடத்துல பிராணன் போகல அப்படின்னா அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெயின் வரும். நமக்கு எங்கெல்லாம் பெயின் வருதோ அந்த இடத்தெல்லாம் பிராணன் ஃப்ளோ ஆகலைன்னு அர்த்தம். அப்ப இந்த உடம்பு ஃபுல்லா இருக்கிற வியானவாயு மற்ற எல்லா பஞ்ச பிராணன்களும் என்ன பண்ணும், இந்த ஹிருதயத்துக்கு வந்து முக்கிய பிராணனோட ஒன்று ஆகும் போது எவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்குமோ தெரியுங்களா? அவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்கும். வெளில சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சாந்தமா இறந்து போயிட்டாரு. சாந்தம்னா ஒண்ணும் இல்லை. மிருத்யுன்றது வந்து பாத்தீங்கன்னா துக்கம், ரொம்ப கஷ்டம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம்ல, இந்த கிரீச்சின்னு இந்த கிராமத்துல ஒரு ரோட்டுல மாட்டு வண்டி போகும். அந்த மாட்டு வண்டியோட சக்கரத்துல வந்து இரும்பு பட்டை அடிச்சிருப்பாங்க. அது கீழே இருக்கிற கல்லோட என்ன ஆகும்னா இது பண்ணும் போது கிரீச்சின்னு ஒரு பக்கம் சத்தம். அந்த மாட்டு வண்டி சக்கரம் வந்து கீழே இருக்கிறத மிதிச்சுக்கிட்டு போகும்போது ரோட்ல பாதி கல் ரோடு, அதுல என்ன நாராசமா இருக்கும்ல. அது மாதிரி இந்த ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த உடம்புல இருந்து பிரிந்து செல்கின்றான். அப்ப துக்கம் வந்து பாத்தீங்கன்னா மரணமும் துக்கம், மிருத்யு துக்கம். அப்புறம் ஜராவை பார்க்கவே வேணாம், டெய்லி நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்குலாம் தெரியல நம்ம படுற அவஸ்தை வந்து கொஞ்சம் 50 வயசு 60 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாவே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு. பிபி, சுகரு, மண்ணாங்கட்டி, ஹார்ட்டு, எல்லாம் கிட்னி, எல்லாம் பிரச்சனை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜரா மெதுவா பெட் பெயின் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா இன்னும் கஷ்டம். யோசிச்சு பாருங்களேன். நான் இது யோசிப்பேன், நம்மளுடைய பிரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வஸ்திரங்களை எடுக்காம நம்ம பாட்டுக்கு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப்லெஸ்ஸா போயிடுவோம். நம்மளுடைய வஸ்திரங்களை எடுத்துட்டு யாரோ துணி வச்சு துடைக்கிறதும், என்னுடைய மலமூத்திரத்தை இன்னொருத்தர் சுத்தம் பண்றதும் ஒன்று இருந்தா நம்மளால எப்படி ஜீரணம் பண்ண முடியும்? என்னால இன்னும் யோசிக்கவே முடியல. அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? தன்னோட பாடியை இன்னொருத்தர் ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா எப்படிங்க அது சகிச்சுக்கிறது? எவ்வளவு துக்கமா இருக்கும்ல, ரொம்ப துக்கம். தொட முடியாது. நம்ம வந்து யாரோட பாடியை தொட்டாவே நமக்கு வந்து மாதிரி கஷ்டமா இருக்கு. நம்ம பாடியை தொட்டு இன்னொருத்தர் வந்து ஹேண்டில் பண்ண எத்தனை வருஷம் பெட்ல படுப்போம்னு தெரியல, என்ன பண்ண போறோம்னு தெரியல. அப்ப இந்த ஜரா வந்து பாத்தீங்க அப்படின்னா மெமரி லாஸ் ஆயிடுது. சரீரத்துல வந்து நடக்க முடியல, யாரையோ பிடிச்சுக்கிட்டு தான் ஹெல்ப்லெஸ் ஆயிடுறோம் நடந்து போறதுக்கு. பாத்ரூம் போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், பெட் பெயின் வைக்காதவங்களுக்கு பாத்ரூம் போறதுக்கு ஒருத்தரை கூட்டிட்டு போறோம் உள்ள.
பாத்ரூம் கதவை திறந்து வச்சுட்டு தான் பாத்ரூம் போக வேண்டியிருக்கும். ஐயோ கேட்கறதுக்கே எனக்கு வந்து ஐயோ சாமி, என்ன சாமி இது மாதிரிலாம் பண்ணாத சாமி. ஆனா முடியுமா? ஜரான்றது ஒரு துக்கம் வரதான் செய்யும். அதுக்கப்புறம் வியாதி துக்கம். வியாதியை வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஐயோ, ஒவ்வொருத்தரும் அந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு நிற்கிறாங்க பாருங்க. நிற்கிறவங்க முடியல, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகணும், இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகணும். போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவஸ்தைப்படுறது வியாதியினால. ஐயோ, சோர்ந்து போய் இப்போ சமீபத்தில் போன ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நாதபுரம் எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். நான் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொருத்தரும் கர்ப்பஸ்திரி என்ன அவஸ்தைப்படுறாங்க, அப்புறம் வயசானவங்க என்ன அவஸ்தைப்படுறாங்க, குழந்தைங்க என்ன அவஸ்தைப்படுது. ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா வைராக்கியம் நல்லா வந்துடும். பார்த்தீங்கன்னா அந்த வியாதி வந்து பார்த்தீங்கன்னா துக்கத்தை கொடுக்கறது வியாதி. இதுல இருக்கிற எல்லா துக்கத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா அனுதர்ஷனம், தோஷ அனுதர்ஷனம். அப்ப ஜென்ம துக்கம், அதுக்கப்புறம் மிருத்யு துக்கம், அதுக்கப்புறம் ஜரான்ற வயோதிக துக்கம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வியாதி துக்கம். இதுல இருக்கக்கூடிய எல்லா துக்கங்களையும் தொடர்ந்து அனுதர்ஷனம் பண்றது சதா நடந்துகிட்டே இருக்கு. இத பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது தேவையா? திரும்ப பிறக்கணுமா, திரும்ப பிறக்கணுமா, திரும்ப பிறக்கணுமா? இதை பார்க்க 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 ஒரே ஒரு பிரார்த்தனை நமக்கு வரும். என்ன வரும்? அப்ப சாமி விட்டுரு சாமி, விட்டுரு சாமி, பிறக்கவே கூடாது சாமி, நான் இது வேணவே வேணாம் சாமி, இந்த சரீரமே வேணாம் சாமி, எப்படியாவது என்னை காப்பாற்றி விட்டுரு சாமி, இப்பயே போனால் கூட பரவாயில்ல சாமி, என்னை காப்பாற்றி விட்டு அடுத்து திரும்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கக்கூடாது, திரும்ப பிறக்கவே கூடாது அப்படின்ற நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணினீங்கன்னா வைராக்கியம் திருடமாயிடும். ரைட்ஸா? இதில் 3 குவாலிட்டி சொல்லியிருக்கு. பாஷ்யத்தை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. வீட்டில எல்லாம் யாருக்காவது ஒரு பெரியவங்க இருப்பாங்க கண்டிப்பா. அப்பாவோ அம்மாவோ மாமனாரோ மாமியாரோ யாரோ ஒருத்தரை பாதுகாக்க வேண்டி இருக்குல்ல. பார்க்கும்போது வைராக்கியம் வரணும். ஆனா இதெல்லாம் இருந்து கூட வைராக்கியம் வரமாட்டேங்குது. ஆச்சரியமா இருக்கு. நமக்கும் இது மாதிரிதான் நடக்கும். நம்மளும் பிறந்தோம், நம்மளும் இறந்து போவோம், நமக்கும் வியாதி வரும், எல்லாம் தெரியுது. ஆனாலும் வைராக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா வரவே மாட்டேங்குது. ஈஸியாக நினச்சிக்கிட்டு இருக்கோம், நமக்கு மட்டும் வரவே வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அனந்த கோடி ஜென்மங்களாக பிறந்துக்கிட்டே இருக்கும். போதும் சாமி அப்படின்னு எல்லா சனியனும் போதும், ஒன்றும் வேணும், ஒன்றும் வேணும், பகவான் போதும், பகவான் தான் சுபஸ்வரூபம், பகவான் போதும் அப்படின்னு வர பாருங்க. ஜலம் இங்கே கீதா மகாத்மா சொல்லும் போதே பாருங்களா, அருமையாக இருக்கு. மன நிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சார மரணாசன். இந்த கீதான்றது ஜலம். டெய்லி இந்த கீதால ஸ்நானம் பண்ணி சம்சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாசம் பண்றோம். சம்சார மலத்தை நாசம் பண்றோம்.